உன் வாழ்வில் கொண்ட லட்சியமும் என்னவென்று அன்பே நேசர் உன்னை அழைக்கிறார் மனமே மனமே இளமை சுத்த வைக்கிதோ தினமே தினமே இதமாய் கிட்டி தருதோ மனமே 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 இளமை சுத்த வைக்கிதோ நம்மை சொக்க வைக்கும் தீய பழக்கங்கள் தீய காரியங்களை விட்டு விலகுவோம் எஸ் மனசு ஒரு குரங்கு மாதிரி அது தாவி செல்லும் அந்த மனதை அடக்குவதை உத்தமம் என்று சொல்லி வேதம் சொல்லுங்கள் வாலிபன் தன் வாலியை சுத்தம் செய்வதெதனால் வசனத்தின் படி காத்துக் கொள்வதானே உலகத்தை நிச்சயம் ஒளிவது நிச்சயம் தேவ சேவம் செய்கிறவன் நிலைத்து நிற்பான் வாலிபன் தன் வாலியை சுத்தம் செய்வதெதனால் வசனத்தின் படி காத்துக் கொள்வதானே உலகத்தின் நிச்சயம் ஒளிவது நிச்சயம் தேவ சேவம் செய்கிறவன் நிலைத்து நிற்பான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொண்டால்தான் வெற்றி நிச்சயம் மனமே மனமே இளமை சுத்த வைக்கிதோ தினமே தினமே இதமாய் கிட்டு தருது சாங்க தொண்டி 20வது பாடல் பாடுவோம் வஸ்திரம் வேகாமல் மடியிலே ஏவனும் நெருப்பைய வைத்துக் கொள்ள கூடுமோ கால்கள் உண்மை சுடாமல் தலைமையிலே ஏவனும் நடக்கவும் போடவும் கூடுமோ வஸ்திரமும் வேகாமல் மடியிலே ஏவனும் நெருப்பைய வைத்துக் கொள்ள கூடுமோ கால்கள் உண்மை சுடாமல் தலைமையில் எவனும் நடக்கவும் போடவும் கூடுமோ அன்று பலவான் சிம்சோன் பலனி வந்தார் வெளிநாடினால் சுத்தும் மாடினார் மனமே மனமே இளமை சொத்த வைக்கிதோ தினமே தினமே இதமாய் கிட்டி தருது யாருக்கு வேதனை யாருக்கு துன்பம் யாருக்கு காரணமில்ல புலம்பல் யாருக்கு சண்டைகள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானத்தையும் போதையும் நாடுபவருக்கே யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு புலம்பல் யாருக்கு சண்டைகள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு காரணமில்ல காயங்கள் யாருக்கு புலம்பல் யாருக்கு சண்டைகள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் மதுபானத்தையும் சாராயத்தையும் நாடிய கனி குடிப்பவர் தான் மனமே மனமே இளமை சுக்க வைக்கிது தினமே தினமே இதமாய் கிட்டி தருது சமஜாலி வாழ்க்கைதான் அது கோழி வாழ்க்கையா சமஜாலி வாழ்க்கைதான் அது கோழி வாழ்க்கையா உன் மனதனி கட்டுப்பாடு ஒரு கணம் உன் கொண்ட லட்சியமும் என்னவென்று அன்பே நேசர் உன்னை அழைக்கிறார் மனமே மனமே இளமை சொக்க வைக்கிதோ தினமே தினமே இதமாய் கிட்டி தருது சமஜாலி வாழ்க்கைதான் அது கோழி வாழ்க்கையா சமஜாலி வாழ்க்கைதான் அது கோழி வாழ்க்கையா உன் மனதனுக்கு
கெட்டுப்பாரு ஒரு காலம் உன் மடி கொண்ட லட்சியமும் என்னவென்று அன்பே நேசர் உன்னை அழைக்கிறாரா. டீ குடிச்சவங்க உள்ளே வாருங்கள். டீ மிச்சர் சாப்பிட்டு சீக்கிரமாக நம்ம நிலைக்கின்றோம். வெளியே ஐயா கொலப்படிக்காம நிற்கணும். பாடல் புத்தகத்தில் இரண்டாவது பாடல் வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலம். எல்லாருமே இருக்கின்ற இடத்துல கொஞ்சம் நல்லா முன்னாடி வந்துட்டீங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆகவே இருக்கிற இடத்துல கொஞ்சம் முன்னாடி வாங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு போயிருக்காங்க மேலே தங்கியிருக்கிறவங்க வேகமாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க பாடுறோம், கத்துக்கோங்க, இசை கத்துக்கிறோம். கமான் ரெடி, கமான் ரெடி, கமான் ரெடி. 1 2 3 4. வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. பிராயத்தில் ஷேட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. வாலிப பிராயத்தில் சேட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ சாத்தான் உங்களை புள்ளிங்கோ. தப்பிக்கோ நீ தப்பிக்கோ சாத்தானியிடம் தப்பிக்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ சாத்தான் உங்களை புள்ளிங்கோ. தப்பிக்கோ நீ தப்பிக்கோ சாத்தானியிடம் தப்பிக்கோ.
வாலிப பிராயத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. சேர்ந்து படமாக என்ன திட்டமா கமான். வாலிப பிராயத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. வாலிப பிராயத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைங்கோ நீ பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உள்ள பிள்ளைங்கோ. ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. பிள்ளைங்கோ நீங்க பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உள்ள பிள்ளைங்கோ. ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. ஹல்லேலூயா. பிள்ளைங்கள் எல்லாம் பிள்ளைகள் ஆயிட்டாங்க. இன்னைக்கு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் இது 2022 கிட்ஸ். எப்படிப்பட்ட கிட்ஸாக இருக்காங்க? புள்ளிங்கோ கிட்ஸ். அப்படின்னா முடி எப்படி வெட்டுவாங்கன்னா, சட்டியை கவுத்தி வச்சுட்டு இப்படி முட்டி மொத்தமாக எடுத்தாச்சுன்னா, சட்டி எடுத்தாச்சுன்னா இங்கே மட்டும் முடி இருக்கும். கேட்டால் புள்ளிங்கோ ஸ்டைல் அப்படிம்பாங்க. மேலே மொத்தமாக மொட்டை அடிச்சிருவாங்க, தாடியை மட்டும் வளர்த்துருப்பாங்க. என்ன ஸ்டைலு? புள்ளிங்கோ ஸ்டைல். இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அநேகர் புள்ளிங்கோல் ஆகலாம், ஆனால் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இந்த பாடலை எழுதும் பொழுது அதை நினைத்து தான் எழுதியிருக்கிறேன். சரியா? இந்த பாடலை எழுதுனது நான் எழுதியிருக்கிறேன். முதல் பாட்டை ஜோன்ஸ் அண்ணன் எழுதியிருக்கிறாங்க, 2வது பாட்டை நான் எழுதியிருக்கிறேன், 3வது பாட்டை எட்வின் அண்ணன் எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடல்களில் கருத்து நிறைந்த பாடல்கள். ஒருவேளை பிசாசு புள்ளிங்களோ இருக்கிறவங்கள அது என்ன செய்யுது? புல் பண்ணுது. இன்றைக்கு அநேக வேளைகளில் உங்களை பிசாசு புல் பண்ணலாம், ஆனால் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். இன்றைக்கி இந்த பாடலில் சொல்லியிருக்கபடி நாம் வேகமாக ஒரு தடவை பாட போகிறோம், அதுக்கப்புறம் ஆக்ஷன் பார்க்க போகிறோம். ஒரு தடவை பாடலாமா? ஒரே ஒரு தடவை நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே, மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே, மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. வாலிப பிராயத்தில் சட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. வாலிப பிராயத்தில் சட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ, சாத்தான் நீங்கள் புள்ளிங்கோ. தப்பிக்கோ நீ தப்பிக்கோ, சாத்தானிடம் தப்பிக்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ, சாத்தான் நீங்கள் புள்ளிங்கோ. தப்பிக்கோ நீ தப்பிக்கோ, சாத்தானிடம் தப்பிக்கோ. வாலிப பிராயத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. வாலிப பிராயத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைங்கோ நீங்க பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உள்ள பிள்ளைங்கோ. ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. பிள்ளைங்கோ நீங்க பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உள்ள பிள்ளைங்கோ. ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. ஆக்ஷன் பார்க்கலாமா? இப்போ ஆக்ஷன் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து செய்ய போகிறோம். கொஞ்சம் அந்த பக்கம் போட்டுறீங்க. ஆக்ஷன் போடுறவங்க அந்த சைட் போய்க்கலாம். சரியா? ரெடியா? பாடலாமா? சரி, இப்போ நம்ம பாட போகிறோம்.
பாடல் புத்தில் இருக்கிற 2வது பாடல், அதுக்கு ஆக்ஷன் இப்போ பார்க்க போகிறோம். வேகமாக ஆங்காங்கே நிற்கிற சகோதரிகள் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்டி வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே, மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே, மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. சாட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ, பிள்ளைகள் எல்லாம் புள்ளிகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. வாலிப காயத்தில் சாட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ, பிள்ளைகள் எல்லாம் புள்ளிகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ, சாத்தான் உங்களை புள்ளிங்கோ, தப்பிக்கோ நீ தப்பிக்கோ, சாத்தானிடம் தப்பிக்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ, சாத்தான் உங்களை புள்ளிங்கோ, தப்பிக்கோ நீ தப்பிக்கோ, சாத்தானிடம் தப்பிக்கோ. சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. வாலிப காலத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைங்கோ நீங்க பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உங்க பிள்ளைங்கோ, ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. பிள்ளைங்கோ நீங்க பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உங்க பிள்ளைங்கோ, ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. எல்லாரும் செய்யலாமா? எல்லாரும் எழும்பிக்கலாம். எழும்பி போய் செய்ய போகிறோம். சரியா? இங்கே ஹால் ஃபுல் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் அங்கே நம்ம மறுரூபாலயத்தின் முன்பதாக இருக்கின்ற இருக்கைகளில் சென்று நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். ரெடியா? செய்யலாமா? எல்லாரும் கை தட்டலாமா? கைகளை தட்டி எல்லாரும் ஆமென். வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே, மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. வாலிபம் இது வாலிபம் கொஞ்ச காலமே, மைக்கிடும் இது மைக்கிடும் கொஞ்ச காலமே. சாட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. வாலிப காயத்தில் சாட்டிங் சீட்டிங் ரொம்ப ரொம்ப மோசங்கோ, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப மோசங்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ, சாத்தான் உங்களை புள்ளிங்கோ, தப்பிக்கோ நீ தப்பிக்கோ, சாத்தானிடம் தப்பிக்கோ. புள்ளிங்கோ நீங்க புள்ளிங்கோ, சாத்தான் உங்களை புள்ளிங்கோ, தப்பிக்கோ நீ தப்பிக்கோ, சாத்தானிடம் தப்பிக்கோ. எல்லாரும் கைத்துக்கலாம். வாலிப பிராயத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. வாலிப பிராயத்தில் சிருஷ்டியை நினைப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ, பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகளாவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கோ. பிள்ளைங்கோ நீங்க பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உங்களை பிள்ளைங்கோ, ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. பிள்ளைங்கோ நீங்க பிள்ளைங்கோ, ஹோலி ஸ்பிரிட் உங்களை பிள்ளைங்கோ, ஹாப்பிங்கோ நீங்க ஹாப்பிங்கோ, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைங்கோ. எல்லாரும் கை தட்டலாம்.
தட்டிடலாம், நம்ம அமர்ந்து கொள்ளலாம். உள்ளே வந்திருக்கிறவர்கள் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். உள்ளே இடம் இல்லை என்று சொல்கிறவர்கள் நம்ம மர்ரூபா ஆலயத்தில் முன்பதாக இருக்கின்ற இருக்கைகளிலே அமர்ந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கின்ற முக்கியஸ்தர்களை நாம் கனப்படுத்துவது நமது கடமையாக இருக்கிறது. வெளியில் இருக்கின்ற அல்லது பின்பகுதியில் அமர்ந்திருக்கின்ற குருவானவர்கள் நீங்கள் தயவுசெய்து முன்பதாக வரும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் தொடர்ந்து நமக்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளிலே அது ஆசீர்வாதமாக அமையும். எனவே பின்பகுதியில் அமர்ந்திருக்கின்ற குருவானவர்கள் முன்பதாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம் மத்தியிலே அருமையான எல்பிஆர் அண்ணன் வந்திருக்கிறாங்க. எல்பிஆர் செல்வராஜ் அண்ணன். ஒருவேளை நம்முடைய ஜான்ஸ் கல்லூரியில் அதே போல் இன்னும் 2 கல்லூரியில் 2 இடத்துலேருந்து வந்திருக்கிறவங்க அவங்களுடைய இல்லத்தில் தான் என்ன செஞ்சுருக்கிறோம், தங்கியிருக்கிறோம். அதனுடைய உரிமையாளர் முகாமுக்கு நாங்கள் வாரோன்னு சொன்னோடனே ஒன்றும் பிரச்சனையே இல்லையா, எங்களுடைய அந்த ஹவுஸை தாரோன்னு சொல்லி ஐயா சொன்னது போல சிறப்பாக நமக்கு இலவசமாக அண்ணன் தந்து நம்மை மகிழ்வித்திருக்கிறாங்க. அண்ணனுக்கு கரகோஷத்தை எழுப்பி ஒரு பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது அவருக்கு இந்த பொன்னாடையை நம்ம கிங்ஸ்லி ஜான் ஐயா அவர்கள் அவங்க போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். நன்றாக கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அதே போல் அவங்களுக்கு இந்த நினைவு பரிசை அவர்களுக்கு 2022ஆம் ஆண்டு நினைவு பரிசை அவங்களுக்கு நம்ம கொடுக்கிறோம். அதே போல் நம் மத்தியில் சிறப்பாக மேட்டூரிலிருந்து வந்திருக்கின்ற அருமையான செல்வராஜ் அண்ணன் அவர்களை இந்த பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறோம். அவங்க சிறப்பாக நமக்கு நிறைய உதவிகளை மேட்டூர்லேருந்து வந்திருக்கிற அண்ணன்மாரும் அக்காமாரும் வாலிப தம்பி தங்கைமார் தான் நமக்கு பரிமாறுறதுலேருந்து எல்லா காரியங்களும் உதவி செய்திருக்காங்க. கரங்களை தட்டி நாம் அவர்களை வாழ்த்துவோம். அருமையான அண்ணன் அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுடைய வருகைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கும் கூட இந்த அருமையான 2022ஆம் குற்றால முகாம் கூடிய மகிழ்ச்சியான பரிசை நாம் அளிக்கிறோம். இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அருமையான துரை அண்ணன் அவங்களும் திருமண்டல பெருமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். அவங்க நம்ம மத்தியில் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. அவர்களுக்கும் இந்த பொன்னாடை போர்த்தி நம்முடைய அருமையான கிங்ஸ்லி ஜான் ஐயா அவர்கள் அவங்கள வாழ்த்துறாங்க. அவர்களை நாம் வாழ்த்தி வரவேற்கிறோம். அதே போல இந்த அருமையான பரிசு அவர்கள் கொடுக்கிறோம். நம் மத்தியிலே சிறப்பாக அருமையான டாக்டர் அம்மா வந்திருக்கிறாங்க. டாக்டர் ஜெயம் ஜூலியட் அம்மா அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கரங்களை தட்டி நாம் வாழ்த்துவோம். அவர்கள் வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி. ஐயரம்மா வந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்லின் அம்மா கொஞ்சம் முன்னால் வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம் மத்தியில் வந்திருக்கின்ற காந்தியா நல்லபாண்டி ஐயா அவர்கள், அருள் திரு காந்தியா நல்லபாண்டி ஐயா அவர்கள், அதே போல் ஸ்டீஃபன் முல்லர் ஐயா அவர்கள், அருமையான அருள் திரு ராஜேஷ் ஐயா அவர்கள், அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது முல்லர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கிங்ஸ்லி ஜான் ஐயா அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள். அதே போல் அவர்களுக்கு இந்த சிறப்பான நினைவு பரிசு அவர்களுக்கு கொடுக்கிறோம். முல்லர் ஐயா அவர்கள் நிறைய காரியங்களை எனக்கு நல்ல ஆலோசனை வழங்குறவங்க. ஐயா நல்ல ஆலோசனை திருப்பணியில் ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஐயா இருக்கும் பொழுது தான் தெருவோரங்களில் இருக்கின்ற நலிவடைந்த பிச்சைக்காரர்களை கூட்டிகிட்டு வந்து அல்லது ஆதரவற்று இருக்கிறவர்களை கூட்டிகிட்டு வந்து நமக்கு ஒரு ஹோம் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு முக்கியமான பங்கு ஐயாவுடைய பங்கு. ஐயா தான் அதை சிந்தனை வைத்து அந்த காரியத்தை செய்தாங்க. எனவே என்ன பேர் ஐயா அவர்களுக்கு இந்த குற்றால முகாம் புரிய அடுத்ததாக நம்முடைய காந்தியா நல்லபாண்டி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய கிங்ஸ்லி ஜான் ஐயா அவர்கள் இந்த பொன்னாடையை பொருத்துவார்கள். ராஜேஷ் ஐயா தயவுசெய்து மேலே வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த 2022ஆம் ஆண்டுக்குரிய இந்த குற்றால முகாமிற்குரிய பரிசை நாம் கொடுக்கிறோம். அதே போல் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற அருமையான டாக்டர் ஜெயம் ஜூலியட் அம்மா அவர்களை இப்பொழுது கர்லின் சில்வியா அம்மா அவர்கள்
இந்த பொன்னாடையை போர்த்தி அவங்கள வரவேற்பாங்க. அம்மா அவர்களுக்கு இந்த 2022ஆம் ஆண்டுக்குரிய குற்றால முகாமுக்குரிய நினைவு பரிசு. சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கிறது உங்கள் முகத்தை பார்க்கப்பமே தெரியுது. நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஐயோ நான் சாதாரண செடியை போல் இருக்கிறேன், இனிலே பூக்கள் இல்லையே. பூவை பார்த்த உடனே என்ன வரும் சொல்லுங்க? மனம் வரும். பூவை பார்த்த உடனே மகிழ்ச்சி வரும். ஆனால் என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் வேத வசனம் எப்படி நமக்கு சொல்லுகிறது என்றால், வேத வசனம் எப்படி சொல்றதுன்னா, காட்டு புஷ்பங்களை ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாருன்னா, கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லியிருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மளை பூத்து குலுங்க செய்கிறவர். ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம், என் வாழ்க்கை பூத்து குலுங்கலை, ஏதோ ஒரு சோகம் எனக்குள்ளே இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா, பூத்து குலுங்க வைப்பார். முதல்ல நீங்கள் பார்க்கப்போ எப்படி இருந்துச்சு? செடி மட்டும் இருந்துச்சா? இப்போ பூத்துருக்கா? ஒருவேளை சொப்பனம் காண்கிறவர்கள் போல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காண வைத்து பூத்து குலுங்க வைப்பார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்பு? பைலட். பைலட் எப்பவுமே எங்கே போவாங்க? பைலட் எப்பவுமே முன்னால் தான் போவாங்க. யாருக்கு முன்னால் போவாங்க தெரியுமா? ஜனாதிபதியை பார்த்துருக்கீங்களா? பிரதமரை பார்த்துருக்கீங்களா? இந்த பிரதமருக்கு முன்னாலேயோ ஜனாதிபதிக்கு முன்னாலேயோ யார் போவா? பைலட் போவாங்க. இந்த வண்டி என்ன செய்யணும்னா, இந்த பைலட் யாரை பாதுகாப்பார்னா, இந்த பிரதமரையோ ஜனாதிபதியோ பாதுகாப்பாங்க. ஏன்னா அவங்க முக்கியமானவர்கள். தே ஆர் ப்ரெஷியஸ். அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியம். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஆண்டவர் எனக்கு முன்னால் போகணும்? ஏன் ஆண்டவர் எனக்கு முன்னால் போகணுன்னா, இந்த ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பைலட் அதை என்ன செஞ்சிருவாங்க? தடுத்துருவாங்க. உங்களுக்கும் எனக்கும் வர இருந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து நமக்காக மரணத்தை அவர் தடுத்தார். நீங்களும் நானும் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல அவர் தண்ணியே கொடுத்தார். அவர் பைலட். உங்கள் வாழ்க்கையில் இந்த குற்றால முகாமில் வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கணும். கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருக்கிறேன். நீங்கள் அவரை முன்னால் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம அசைக்கப்பட்டு விடுவோமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் எப்படி பிரதமரையும் ஜனாதிபதியும் பைலட் வாகனம் காப்பாற்றுகிறதோ, அதில் போகிற பைலட் பாதுகாக்கிறாங்களோ, அதே போல் ஆண்டவர் உங்கள் முன்னால், ஏன் முன்னால் இருந்தால் ஆண்டவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. வேகமாக நம்ம 3 நபர்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காரியமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு காரியமும் சொல்லுங்க, கற்றுக் கொடுக்கிறது. யூ அண்ட் ஐ ஆர் ப்ரெஷியஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, யூ அண்ட் ஐ ஆர் ப்ரெஷியஸ் இன் காட்ஸ் ஹேண்ட். கடவுள் நம்மளை என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு கையில் ப்ரெஷியஸாக இருக்கும். அவருக்கு ரொம்ப நம்மளை பிடிக்கும். சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நமக்குடைய இருக்கணும்னு விரும்புகிறவர். நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோன்னா, அவரை விட்டுட்டே போயிடுறோம். இந்த குற்றால முகாமுக்கு வர நீங்கள், இந்த குற்றால முகாமில் ஆண்டவரோடு இருப்பீங்க. போகிறப்ப குற்றாலத்தில் நீங்கள் இருங்கப்பா, நான் போகிறேன்னு போயிடக்கூடாது. போகிறப்ப அவர் என்ன செய்யணும்? கூட்டிகிட்டு போகணும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ரொம்ப பிரியமானவங்களை, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களை என்ன சொன்னோம், எங்கள் வீட்டுக்கு என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்து என்ன செஞ்சிருவோம். அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் இல்லைங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறோமா? ஏன்? நம்ம ரொம்ப அன்பு வச்சுருக்கோம். நீங்கள் ஏசப்பா மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தீங்கன்னா, குற்றாலத்துலேருந்து போகிறப்போ வாங்க ஏசப்பா என் வீட்டுக்குன்னு கூட்டிகிட்டு போயிடணும். என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாவை குற்றாலத்தில் விட்டுட்டு போயிடாதீங்க, உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. சரி, கூட்டிகிட்டு போகணும். சரியா? நல்லா கவனிங்க. என் கையில் ஒரு பால் இருக்குது. சரியா?
இந்த பால் எப்படிப்பட்டது? இதோடைய குணம் என்னன்னா, எவ்வளவு கீழே நம்ம தள்ளுறோமோ அவ்வளவு அதிகமாக அது மேலே என்ன செய்யும். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்ம சிலர் கீழே கீழே தள்ளி விடலாம், ஆனால் கடவுள் என்ன செய்வார், நம்ம மேலே மேலே கொண்டு போவார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பாலை நான் மெதுவாக போட்டால் அந்த அளவுக்கு வருதா? வேகமாக போட்டேன்னா அது எந்த அளவுக்கு போடுறோன்னா அந்த அளவுக்கு என்ன செய்யும், வரும். அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் பிரச்சனைகள் வரலாம், நம்மை சிலர் தள்ளி விடலாம், ஆனால் ஆண்டவர் தள்ள மாட்டார், தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் தள்ள மாட்டார், தூக்கி விடுவார். யோசேப்பு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பைபிளில். இந்த யோசேப்பை என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல இருந்தே தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க அன்னைமார் இருக்காங்க. அவங்க அன்னைமார்கிட்ட யோசேப்பு என்ன சொல்கிறான்னா, ஒரு சொப்பனத்தை சொல்கிறான். வருங்காலத்தில் இப்படி ஒரு பெரிய காரியம் நடக்கலாம், கதிர்கள் எல்லாம் கீழே கிடக்கு, எல்லாம் கவுந்து கிடக்கு, ஏன் கதிர் மட்டும் என்ன செய்யுது, நேரே நிற்கு. உடனே அவங்க அன்னைமார் சொன்னாங்களாம், பாத்தியா இவன் இந்த வயசுலேயே இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சொப்பனத்தை பார்த்தவன் சொல்கிறான், சூரியன் சந்திரன் மற்ற எல்லாம் அவனை பார்த்து வணங்குது, நட்சத்திரங்கள் எல்லாம் அவனை வணங்குதுன்னு சொல்கிறப்ப அவங்க சொன்னாங்க, சொப்பனம் எவ்விதமாய் முடியும் என்று பார்ப்போம் அப்படின்னு அவன் மேலே என்ன செஞ்சாங்க, கோவப்பட்டாங்க. அவனை கூலியில் தூக்கி என்ன செஞ்சிட்டாங்க, தள்ளிட்டாங்க. சில வேளைகளில் உன் வாழ்க்கையில் உன கூலியில் சிலர் தள்ளலாம், ஆனால் ஆண்டவர் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. தள்ளி விட்டாங்க, ஆனால் ஆண்டவர் தூக்கி விட்டார். திருப்பி பாருங்க, போத்திபார் வீட்டுக்கு போறார். போத்திபார் வீட்டில் அவர் ரொம்ப உண்மையாக வேலை செய்கிறார். உடனே அவன் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்காங்க. சாவி என்ன செய்கிறார் போத்திபார், யோசேப்பு கையில் கொடுத்துட்டார். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்பு போட்டிருந்தார், யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் போத்திபார் வீட்டை என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. அப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். போத்திபாருக்கு ஆசீர்வாதமே யார் மூலமாக வந்துச்சு? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை வச்சு உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, என்னை வச்சு என் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். நான் தள்ளப்படலாம், ஆனால் ஆண்டவர் தூக்கி விடுவார். ஹல்லேலூயா. போத்திபார் ரொம்ப நம்பினார் யோசேப்பு. ஆனால் யோசேப்பின் மனைவி பொய்யா யோசேப் மேலே குற்றம் சுமத்திட்டாங்க. அந்த போத்திபாரை யார் நம்பியிருந்தார்? யோசேப் ரொம்ப நம்பியிருந்தார். ஆனால் உண்மையாக இருந்த யோசேப்பை போத்திபார் இப்போ எங்கே போக வச்சுட்டார்? ஜெயிலுக்கு போக வச்சுட்டார். உங்களை நம்பினவர்கள் உங்களை வெளியில் தள்ளலாம். நீங்கள் நம்பினவர்கள், நீங்கள் யாரை நம்பி இருக்கிறாங்களோ அவர்கள் உங்களை கைவிடலாம். யோசேப்பை போத்திபார் கைவிட்டார். யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறார். ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்பு போட்டிருந்தார், சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயை கிடைக்க கிருபை செய்தார். சிறைச்சாலையில் இருக்கின்ற கைதிகளை விசாரிக்கிறவனா கடவுள் யோசேப்பு என்ன செஞ்சார், மாற்றினாரு. அங்கேயும் அவர் உண்மையாக இருக்கார். இப்போ அங்கே ஒருத்தன் சொப்பனம் பார்க்க, 2 பேர் சொப்பனம் பார்க்க. அதில் ஒருத்தனை பார்த்து சொல்கிறான், பானை பாத்திரன காரனை பார்த்து, நீ அரண்மனைக்கு போகும்பொழுது என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. ஆனால் அரண்மனைக்கு போனது யாரை மறந்துட்டான்? சிலரை நீங்கள் ரொம்ப நேசிச்சிருப்பீங்க, ரொம்ப உதவி செஞ்சுருப்பீங்க. அடுத்த டைம் பார்க்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ என்ன தெரியலையா, ஒரே தட்டில் சாப்பிட்டோமே, ஒரே கையை பிடிச்சிக்கிட்டு போனோமே, ஒரே பஸ்ஸில் போனோமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஐயோ உங்களை மறந்து டைம் வெரி சாரின்னு சிலர் சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் மறக்கவே மாட்டார். அந்த போன பானை பாத்திரக்காரன் மறந்துட்டான், ஆனால் ஆண்டவர் மறக்கலை. அரசனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்துக்கு யோசேப்பு அர்த்தம் சொல்கிறாரு. யோசேப்பை ஆண்டவர் உயர்ந்த இடத்துல கொண்டு போயிட்டார். அவங்க அன்னைமார் குழியில் தள்ளி விட்டாங்களா? எதை நினச்சி தள்ளி விட்டாங்க? சொப்பனத்தை சொன்னதுனால தள்ளி விட்டாங்க. ஆனால் அதே சொப்பனத்தை வச்சு அதே மாதிரி சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால கடவுளை அவனை உன்னதமான ஸ்தானத்துக்கு வச்சார். ஹல்லேலூயா. எந்த அளவு உங்களை தள்ளி விடுறாங்களோ அந்த அளவு கடவுள் உங்களை என்ன செய்வார்? பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை எந்த அளவு பிறர் தள்ளி விடுறாங்களோ அந்த அளவு கடவுள் உங்களை உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையில் தள்ளி தள்ளி விடலாம் பிறர், ஆனால் நீங்கள் விழுந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. உங்களை உயர்த்துவார். ஆனால் நீங்கள் ஆண்டவர் உங்கள் முன்னால் வச்சிருக்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னா, யோசேப்பு கர்த்தரோடு இருந்தார். யோசேப்பு எப்பவும் ஆண்டவர் தனக்கு முன்னால் போக வச்சாரு. அதனால யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ்தர். எஸ்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே அவங்க அப்பா அம்மாவை என்ன செஞ்சிடறாங்க, இழந்துடுறாங்க. உட்காரணும், அங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்க. சரி, நல்லா கவனிங்க. எஸ்தர் அப்பா அம்மாவை சின்ன வயசுலேயே இழந்துடுறாங்க. ரொம்ப அழுக, சின்ன வயசுல இருந்தே கண்ணீர். இங்க வந்திருக்கிறதுல நீ ஒரு சிலர் நீ நினைக்கலாம், சின்ன வயசுல இருந்தே கண்ணீர், ஐயா எனக்கு அப்பா இல்லை, எனக்கு அம்மா இல்லை, எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம்.
ஒரு குழந்தை தன் தாயின் கையை பிடிச்சு, அப்பாவுடைய கையை பிடிச்சு போறப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஐயோ இவளுக்கு என்ன இல்லை, அப்பா இல்லை அம்மா இல்லை, இவ உள்ள உடஞ்சு போயிருக்கோம், எனக்கு இப்படி அப்பா கையை பிடிச்சிட்டு போக முடியலையே, எனக்கு இப்படி அம்மா கையை பிடிச்சிட்டு போக முடியலையே அப்படின்னு. ஆனா அவருக்கு மொர்தெக்காய் என்று அவளை வளர்க்கின்ற தகப்பன் சொன்னாரு, இங்க பாரு ஆண்டவர் என்ன செய்ய, பிடிச்சுக்கோ, ஜெபம் பண்ண, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ண எஸ்தருக்கு சொல்லி கொடுத்தார். நடந்தது என்ன, எஸ்தர் நிறைய காரியத்துக்கு ஏங்கிட்டே இருந்தாங்க. நீங்க ஸ்கூல்ல பார்த்திருக்கீங்களா? நீங்க வாலிப பிள்ளையா இருக்கலாம், ஆனா உங்க அம்மா உங்க அப்பா வாயில வந்து ஊட்டி விடுவாங்க சில நேரம் இல்ல, ஸ்கூலுக்கு போற சாப்பிட்டு போயிரு, சாப்பிட்டு, நீங்க ரொம்ப பிகு பண்ணுவீங்க. அப்போ பார்த்திருக்கீங்களா? போறப்ப எல்லாம் வாசல் வந்து ஆட்டோ நிற்கும், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வாயை திறந்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே அவங்க அம்மா நினைச்சுவாங்க, உள்ள ஊட்டி விடுவாங்க, எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு பிகு பண்ணுவாங்க, ஏதோ சாப்பிட்டு போயிருமான்னு நினைச்சுவாங்க. இப்படி நிறைய பெற்றோர் கொடுக்கப்போ, அந்த தாய் கொடுக்கப்போ எஸ்தர் அழுதுருப்பா. எல்லாருக்கும் வாயில ஊட்டி விடுறாங்க, எனக்கு வாயில ஊட்டி விடுறாம்மா இல்லையே, ரொம்ப உடஞ்சி போயிருந்திருப்பா. ஆனா ஆண்டவர் அவ அங்கலா இப்ப பார்த்தாரு. குடும்பத்துல தகப்பன் தாய் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பு. சரியா? பாதுகாப்பு. என் கையில ஒரு கொடை இருக்கு. என்ன இருக்கு? கொடை. இந்த கொடையை நான் திறக்கணும்னு நினைச்சேன்னா, ஆமா நீங்க சிரிக்கீங்க, ஒருவேளை அந்த கொடை பிஞ்சிருக்கு. இதே போல நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் பிஞ்சு போய் இருக்கிறோம், நஞ்சு போய் இருக்கிறோம். வெளியில பார்க்கப்போ நல்ல கொடை போல இருந்துச்சா, நம்ம வாழ்க்கையில வெளியில நல்லா சிரிக்கிறோம், ஆனா உள்ள அழுதுகிட்டே இருக்கலாம். ஆனா எஸ்தர் என்ன செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு தடவை அழுறப்போ மொர்தெக்காய் என்ன செஞ்சாங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீ ஆண்டவரை தேடு, ஆண்டவர் உனக்கு என்ன செய்வாரு, உதவி செய்வாரு, கவலைப்படாத. நீ ஆண்டவருக்குள்ள வந்துட்டனா உனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யும், நிரந்தரமா இருக்கும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு, நிரப்பி தந்துருவார். நிரப்பி என்ன செஞ்சிருவாரு, தந்துருவார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், நிரப்பி தந்துருவார். நீ நினைக்கலாம், எனக்கு நிழலா இருக்க யாரும் இல்லைன்னு நினைக்கலாம். அப்பா அம்மாலாம் நிழல், பாதுகாப்பு. எஸ்தருக்கு நிழல் இல்லை. இங்க வந்திருக்கிற நீ ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு செக்யூரிட்டி இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, எனக்கு முன்னால கூட்டிட்டு போற எனக்கு யாரும் இல்லை, வழிகாட்டியே இல்லை நீ நினைக்கலாம். ஆனா எஸ்தர் ஜெபித்து அவங்க வளர்ந்ததுனால ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, அந்த தேசத்துக்கே ஒரு தாயான செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. தேசத்துக்கே என்ன செஞ்சிட்டார், ஒரு தாயா மாத்திட்டார். நீனும் கூட ஒரு வேளை இருக்கிற இடத்துல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உங்க பிள்ளைப்பா, நீங்க எனக்கு நிழலாங்க இருங்கன்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார், நிழலா இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இங்க வந்திருக்க நீ நினைக்கலாம், எனக்கு முன்னால யாரு போவா, எனக்கு நிழலே இல்லை, பாதுகாப்பு இல்லை நீ நினைக்கலாம். உனக்கு பாதுகாப்பு ஆண்டவரே வருவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க கூட ஆண்டவர் வருவார். கர்த்தர் தாமே உனக்கு முன்னால போவார். அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உனக்கு நிழலா இருப்பார். அப்ப ஆண்டவர் நமக்கு எதா இருப்பாரு சொல்லுங்க, எதா இருப்பாரு, நிழலா இருப்பாரு. ஆண்டவர் நமக்கு நிழலா இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க அவர் என்ன செய்றார், வல்லவரா இருக்கிறார். முதல்ல என்ன சொன்னேன், யோசேப்புக்கு எப்படி இருந்தாரு, தள்ளுறவங்க முன்னால கடவுள் என்ன செய்வார். ரெண்டாவது என்ன சொன்னேன், எஸ்தர் உனக்கு நிழலா பிறர் இல்லாம இருக்கலாம், கடவுள் உனக்கு நிழலா இருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னால ஆண்டவர் வச்சிருந்தா உனக்கு நிழலா இருப்பார். மூன்றாவதாக வேகமாக ஆபிரகாம் அப்படின்னு வேதாகமத்துல ஒருத்தர் இருக்கிறார். இந்த ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார், நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ போப்பா, நீ போ. ஒண்ணுமே இல்லை அவங்க கையில், என்ன இல்லை, அவங்க அப்பா வந்து சிற்பங்களை செய்கின்ற ஒரு மனிதராக இருந்தார். அவர் போனார் அவங்க அப்பாட்ட, அப்பா இதெல்லாம் பேசுமா. அவங்க அப்பா சொன்னார், டேய் இதெல்லாம் உயிருள்ள தெய்வம். அவர் சொன்னார், அப்பா அப்பா இதெல்லாம் இது பண்ணுமா, டேய் ஒன்றும் சொல்லக்கூடாது நீ போன்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் போறாங்க. இந்த ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, அங்கே இருக்கின்ற எல்லா இதுவும் உடைச்சு போட்டுறாரு. அவங்க அப்பா வந்து கேட்கிறாரு, யார் உடைச்சு போட்டா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா ராத்திரி ஒண்ணுக்கு கோவம் வந்து சண்டை போட்டு என்ன செஞ்சுட்டு அதே நொறுங்கிட்டு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படிதான் நொறுங்கும், அது செலதானன்னு சொல்றப்போ ஆபிரகாம் கேட்பாரு அவங்க அப்பாட்ட, அப்பா அது உயிருள்ளதுன்னு சொன்னீங்களே நீங்க முதல்ல, இப்போ அது உடைச்சதுக்கு இல்லை, அது உடைக்காதுன்னு சொல்லி சொல்றீங்களே எப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் அவர் நேசித்தாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு நீ போ. போறப்போ அவர் கையில ரொம்ப ஒன்றும் இல்லை. அவர் மனைவி கூட்டிட்டு போறார். அவருக்கு குழந்தை கிடையாது, வேற எதுவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு போறார்.
ஆனால் ஆண்டவர் காண்பிக்கின்ற தேசத்திற்கு அவர் போகிறார். ஒரு கால்நடைகளை அவருக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு சின்ன செல்வத்தை கூட்டிகிட்டு போகிறார். சில வேளைகளில் நம்ம கையில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கும். என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. இங்கே குட்டி பாப்பா ஓடியாங்க, சீக்கிரம் யாராவது ஒரு குட்டி பாப்பா ஓடியாங்க, டக்குன்னு ஓடியா, டக்குன்னு அந்த வாசல் பக்கத்தில் இருக்கவங்க வேகமாக ஓடியா. நிறைய நேரம் நம்ம கையில் ஒன்றுமே இல்லாதது போல் இருக்கும். வேகமாக வாங்க, வேகமாக வாங்க. இல்லை ஏதாவது இருக்கா? இல்லையா? நல்லா பார்த்துக்கோங்க. இல்லையா? கையை உள்ள விடுங்க. கையை உள்ள விடுங்க. இருக்கா? இல்லைல்ல, சரி போங்க. ஒன்றும் இல்லை, சரியா? நிறைய நேரத்தில் உங்களை பார்த்து சிலர் சொல்லலாம் உன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு இருக்குன்னு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் அவர் புறப்பட்டு போறார். ஆபிரகாம் வர வர விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. உங்களை வர வர விருத்தி அடைய வைப்பார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் சொல்றாரு எனக்கு குழந்தையே இல்லப்பா. ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். இன்னைக்கு உலகம் எங்கிலும் இருக்கின்ற ஜனங்கள் அவர்களுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நிறைய நேரம் உன்னை பார்த்து சொல்லலாம் உனக்கு படிப்பு வரல, நீ ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன், ஒன்றிலிருந்து வராது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா அவர் இருக்குன்னு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்குன்னு கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் ஒரு தடவை வந்துச்சு நான் லக்கியா. சிலர் சொல்லுவாங்க ஏதோ அதிர்ஷ்டம் அடிச்சுட்டேன்னு. உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் நீங்கள் நினைக்கலாம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஒரு தடவை இல்லை, நீ கேட்க கேட்க கடவுள் கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை உங்களுக்கு முன்னால் வச்சிருந்தா நீ கேட்க கேட்க ஆண்டவர் கொடுப்பார். ஏன் நிறைய பேர் சொன்ன மாதிரி இல்லையா? என்ன பார்த்தே சொல்றீங்க எனக்கு கேட்க கேட்க கடவுள் தாராரு, இன்னும் நிறைய தந்துருவாரு. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லணும், நீங்க கேட்க கேட்க ஆண்டவர் தருவார். உங்க முன்னால் ஆண்டவரை வச்சுக்கங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம், அண்ணால பார்த்துருக்கீங்களா? ஆலயத்தில் போய் ஜோம் பண்ணுவாங்க, எனக்கு குழந்தையே இல்லை. அண்ணாளுக்கு கடவுள் எத்தனை குழந்தை கொடுத்தார்? ஒரு குழந்தையா? அவர் என்ன செஞ்சார்? குழந்தைய கொடுத்துக்கிட்டே இருந்தார். இந்த சாம்பலையும் சேர்த்து 6 குழந்தைய கடவுள் என்ன செஞ்சார்? கொடுத்தார். ஒன்று தான் அண்ணால் கேட்டாங்க, ஆனால் கடவுள் கொடுத்தார். நீ ஒருவேளை நினைக்கலாம் எனக்கு படிப்பு வரல, நான் மார்க் இவ்வளோ தான் கேட்கன்னு நீ நினைக்கலாம். ஆனால் அதை விட கடவுள் கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. நீ ஒருவேளை நினைக்கலாம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை, நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கிறேன்னு நீ நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா நீ கேட்க கேட்க ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? அவர் தருகிறவராக அவர் இருப்பார். ஹல்லேலூயா. நீ கேட்க கேட்க கடவுள் என்ன செய்வார்? தருவாரா? அவ்வளோதான், முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய எடுத்துகிட்டே இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் கேட்க கேட்க கடவுள் என்ன செய்வார்? கொடுத்துக்கிட்டே இருப்பார். நீ கேளு, ஆண்டவர் உனக்கு தருவார். ஆனால் ஒன்று செய்யணும், கர்த்தர் தாமே உங்கள் முன்னால் வைக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவார். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். உன்னை தள்ளுறவங்க இருக்கலாம், நீ தள்ளப்பட்டு நீ கீழே விழுந்து கிடக்கலாம். உன்னை உயர உயர ஆண்டவர் உயர்த்துவார். நீ எவ்வளவு அதிகமாய் தள்ளப்படுகிறாயோ அவ்வளவுக்கு அதிகமாக உன்னை உயர்த்துவார். நீ ஒருவேளை இங்கே வந்து நீ அழுதுட்டு இருக்கலாம், ஐயோ நான் வந்திருக்கிறேன், ஆனால் எவ்வளோ வேதனையோட வந்திருக்கிறேன், நான் தள்ளப்பட்டு இருக்கிறேன், நான் கீழே விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். இந்த பாவத்திலிருந்து எழும்ப என்னால் முடியல நீ நினைக்கலாம். உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களை எனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படக்கூடாது. ஆண்டவரே நீங்க என் முன்னால் இருக்கணும். கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவார் என்ற வசனத்தின்படி எனக்கு முன்னால நீங்க வரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோம். உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, சிரிப்பு இல்லை, ஒரு காய்ந்த மரம் போல, காய்ந்த செடி போல இருக்கிறேன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் உன்னை பூத்து குலுங்க வைப்பார். நீ சிரிக்க ஆண்டவர் வைப்பார். உள்ளத்துல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அதை ஆண்டவர் அகற்றி போடுவார். ஒருவேளை என்கிட்ட நன்மை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, குறைவு இருக்கு நீ நினைக்கியா? உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆண்டவர் உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன் கூடயே இருப்பாரு. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குற்றாலத்தில் ஒவ்வொரு செய்திகளையும் நான் கேட்கும் பொழுது நான் உங்க கூட இருக்கிறேன். நான் இங்கிருந்து போகும் பொழுது இதே மகிழ்ச்சியை நான் கொண்டு போகணும், இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாதுப்பா. நீங்க தருகின்ற ரட்சிப்பை, நீங்க தருகிற நிம்மதியை, நீங்க தருகிற சந்தோஷத்தை, நீங்க தருகிற சமாதானத்தை, நீர் தருகிற பரிசுத்தத்தை நான் கொண்டு போகணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் செய்வோம். ஏசையா உம்மை தானே என் முன்னே
நிறுத்தி உள்ளே ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. எல்லாரும் சொல்லாமா? ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சொல்லாமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஆண்டவருடைய சமூகத்தில் எஸ்தரை போல கண்ணீர் வடிக்கிறவங்களா நீங்க இருக்கலாம். ஐயோ எனக்கு தகப்பன் இல்லை, எனக்கு தாய் இல்லை, ஒரு நிழல் எனக்கு இல்லை, எனக்கு பாதுகாப்பு இல்லை, நான் இருக்கிறேன், என்னை சுற்றி இருக்கவங்க கூட எனக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு கிழிந்த கொடையை போல நான் இருக்கிறேன் நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு நிழல். கர்த்தரே உனக்கு நிழலா இருப்பார். ஆண்டவரே உனக்கு நிழலா இருப்பாரு. ஆண்டவரே சிறுமையும் எளிமையுமான என்ன பார்த்து நீங்க உயர்த்தணும்ப்பா. ஆண்டவரே யோசேப்பை உயர்த்தினீங்க, என்ன உயர்த்துங்க. நீங்க என் கூட இருக்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்ற வசனத்தின்படி என் கூட இருங்க. எனக்கு முன்னால் நீங்க நடந்து போகணும். எஸ்தரோடு கூட நீங்க இருந்தீங்க, ஒரு ராஜாத்தியா மாத்துனீங்க, என்ன மாத்துங்க. ஆண்டவரே ஆபிரகாமை நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போன்னு நீங்க அனுப்புனீங்க. விசுவாசத்தோடு உங்களை முன்னால வச்சு அவர் போனாரு. வர வர விருத்தி அடைந்தாரு. என் படிப்புல நான் வர வர விருத்தி அடையணும். ஆண்டவரே எங்க குடும்பம் ரொம்ப எளியது, நாங்க கடன் பிரச்சனையில் இருக்கோம், எல்லாம் தீர்ந்து எங்க குடும்பம் வர வர விருத்தி அடையணும். என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான வறுமைகளும் வேதனைகளும் நீங்க ஆண்டவரே வர வர விருத்தி அடையணும். பாவத்தில் அடிமைப்பட்டு இருந்து நாங்க நொந்து போய் நாங்க இருக்கிறோம். இந்த பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தாங்க. முடியாது என்று சொல்லுகின்ற எனக்கு முடியும், உன்னால முடியும் நீங்க சொல்றீங்க. நீங்க பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவார் என்ற வசனத்தின்படி இந்த நாளில் இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பதாகவும் ஆண்டவரே உங்களுடைய தூய பிரசனம் உங்களுடைய பிள்ளைகளை வழி நடத்துவதாக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்தி நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் கேட்போம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, கர்த்தர் தாமே உங்கள் முன்னே போவார். அவர் போகும் பொழுது அவர் பின்னால போங்க. நீ நடக்க வேண்டிய வழியை அவர் உனக்கு காட்டுவார். வலது கருத்தை எடுத்து இருதயத்தில் வச்சு, நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கர்த்தர் காட்டுவார். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கர்த்தர் காட்டுவார். ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது தொடர்ந்து நம்ம மத்தியில் டாக்டர் ஜெயம் ஜூலியட் அவங்க வந்திருக்கிறாங்க. அவர்களை நாம் கரங்களை தட்டி வாழ்த்துவோம். இப்போ டாக்டர் ஜெயம் ஜூலியட் அவங்க பேச இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து மருத்துவமனையிலிருந்து நம்ம மத்தியிலே சிறப்பாக நமக்கு ஒரு கோரியோகிராஃபி காண்பிப்பதற்காக அவங்க வந்திருக்கிறாங்க. டாக்டர் பேசி முடித்த பின்பு அவங்க நமக்கு சிறப்பாக அவங்க நமக்கு அந்த கோரியோகிராஃபி போட்டு காண்பிப்பாங்க.
குட் ஆஃப்டர்நூன். எல்லாருக்கும் பசிக்குதா? சரி, அப்போ கொஞ்ச நேரமா பேசிட்டு போயிடலாம். சரியா? இது முடிச்சிட்டு ஒரு சின்ன கோரியோகிராஃபி இருக்குது. அதையும் பெல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டாஃப் நர்சஸ், ஆப்டோமெட்ரி பண்ணிட்டு இருக்கிறவங்க, கண்ணெல்லாம் செக் பண்ணி உங்களுக்கு கண்ணாடி ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடியவங்க, மற்றபடி நர்சஸ் எல்லாருமா சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கோரியோகிராஃபி கொடுப்பாங்க. அதுவும் முடிச்சுட்டு சாப்பிட போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக நமக்கு, எனக்கு, உங்களுக்கு, நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா ஏசப்பா இன்னைக்கு என்ன சொல்லித்தர போறாரோ அதை கேட்டுட்டு போயிடலாம். சரியா? சரியா? இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல யாருக்காவது இந்த மாசத்துல பிறந்த நாள் இருக்குதா? எந்த அக்காவுக்கு? சரி, கை தூக்கி இருக்கீங்கல்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன வேலை. வசனம் சொன்னா முன்னால வந்து வாசிக்கணும். சரியா? அதுக்கு வில்லிங்கா இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, நான் சொல்லும்போது கவனமா கேட்டுக்கோங்க. பைபிளை தூக்கிட்டு வந்துடலாம், அல்லது முதலாவதே இங்க வந்து சேர்ல உட்காந்துக்கலாம். இந்த மந்த் பர்த்டே உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் கிஃப்ட். இந்த ஒரு அக்கா வந்துட்டாங்க, எழுமிட்டாங்க. வாங்க வாங்க, முன்னால வரலாம். பின்னால இருந்து கூட யாரும் வெல்லிங்கா இருந்தா வரலாம். நிறைய வசனம் சொல்ல வைக்க போறீங்க போல இருக்கு. மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்தலாம். நிறைய வசனம் சொல்ல வச்சிருவாங்க போல. சரி, ஆரம்பிச்சிடலாமா? அந்த அக்காலாம் வந்து சேர்ந்துட்டு இருக்கட்டும். ஆரம்பிச்சிடலாமாம்மா? ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னா கரங்களை தூக்குங்க எல்லாரும். ஓகே, தேங்க்யூ. இப்போ எல்லாரும் அமைதியா கேட்கலாம். நான் மட்டும் பேசுறேன். சரியா? சரி. இந்த பூமியானது முதல்ல எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு, ஒழுங்கற்றதா இருந்துச்சு, அப்புறம் இருளா இருந்தது. எல்லாருக்கும் இது தெரியும். முதலாவது உட்கார்ந்துருக்கிற அக்கா அந்த வசனத்தை வாசிப்பாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1:1 வரீங்களா? சின்னி வாசிக்கிறியா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேங்க்யூ. உங்க பேர் என்னம்மா? இவான்ஷா. இவான்ஷா. இவான்ஷா சொல்லியிருக்காங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னாரு. வெளிச்சம் உண்டாயிற்று. அதுதான் சிருஷ்டிப்பின் ஆவியின் வல்லமை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல ஒழுங்கின்மை இருந்தா, நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லது ஆவிக்குரிய ஒழுங்குகள் இவற்றில் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தா, அல்லது இருளா இருந்தா, நம்முடைய ஆசீர்வாத குறைச்சல் அல்லது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசம் இல்லாமல் இருக்கிறது, அல்லது வெறுமையாவே இருக்கிறது, அப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க தள்ளப்பட்ட தூதனாகிய பிசாசானவன் காலை வச்சுட்டான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? பிசாசு காலை வச்சுட்டான். இன்னைக்கு நம்முடைய வாலிப வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய சரீரத்தினுடைய ஒழுங்குகளில் எல்லாம் சரியா இருக்கிறோமா? ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, சரியான நேரத்துக்கு தூங்குறது, அன்றன்றைய கடமைகளை முடிப்பது, சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவது, மற்றும் நல்ல தேவையான சரீரத்திற்கு தேவையான தண்ணீரை குடிப்பது, உடல் பயிற்சி செய்வது, சரியான நேரம் தூங்கி எழும்புவது, இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா சரீரத்தை நம்ம ஒழுங்காகவும் வெளிச்சமாகவும் ஆரோக்கியத்தினாலையும் நிறைச்சி வச்சிருக்கிறோன்னு அர்த்தம்.
இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளாகிய நம்ம யோசித்து பார்க்கலாம். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம குறைவுபட்டு இருந்தோம்னா அங்கே யாருடைய கால் இருக்குது? யாருடைய கால் இருக்கு? யாராவது இங்கே இருக்கிறதுல அப்படி யோசிக்கிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல பிசாசு லேசாக காலை வச்சுருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என் லைஃப்பில். இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். பயமாக இருக்குது. ஒரே ஒரு கை, 2-3 கை மேலே ஏறிட்டு கீழே வந்துட்டு. சரி, பக்கத்தில் இருக்கிறவங்க கையை தூக்கி விடுறாங்க. அப்போ அவங்களுக்கு தான் கால் தடம் இருக்குது போல இருக்கு. சரி, இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்மிடத்துல இருக்குமானா அதை பிரகாசப்படுத்துறதுக்கும் அதை நிறைவாக்குறதுக்கும் ஒழுங்கா மற்றவங்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பூ இருந்தால், ஐயா பேசினாங்க இல்லையா, பூ இருந்தால் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை பார்த்தாவே பூத்து குலுங்குற வாழ்க்கையாகவும் நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இங்கே இருக்கிறீங்க. அல்லது எதிர்காலம் பிரகாசமானதாக இருக்கணும், எதிர்காலம் மகிழ்ச்சியாகவும் சமாதானம் நிறைந்ததாகவும் இருக்கணும், எதிர்காலம் ஒழுங்குள்ளதா கிரமமாக மற்றவங்க பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு ஒரு ஆசையோடு நம்ம இங்கே வந்திருந்தோம்னா இந்த செஷன் உங்களுக்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். இங்கே இருக்கிற யாருமே தற்செயலா அல்லது என்னை வற்புறுத்தலின் பேரில் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டைம் உங்களுக்காக பிரத்யேகமாக ஆண்டவர் குறித்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒன்று ஆசீர்வதிக்கணும்னு இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். ஆமென். உங்களை அதே ஆசீர்வாதத்துடன் திரும்பி செல்றதுக்கு ஆண்டவர் சித்தமுடையவராக இருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அடுத்த சிஸ்டர் வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். உங்க பேர் என்ன சிஸ்டர்? ஜெர்லின். ஜெர்லின். ஜெர்லின் சொன்னாங்க, வேதத்துல இருந்து நமக்கு வசனத்தை வாசித்து கொடுத்தாங்க. என்ன வாசித்து கொடுத்தாங்க? பூமியிலிருந்து மனுஷனை உருவாக்கி, சரீரம் உருவாகியாச்சு. உருவாகின பிறகு அவனுடைய நாசியில என்ன ஊதப்படுகிறது? ஆவி, சுவாசம், மூச்சு காற்று ஊதப்படுகிறது. ஊதப்படும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவானான். ஹோல் ஒரு முழுமையான மனிதன் உருவாகிறான். ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் ஒரு தனி மனிதன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நினச்சிக்கிடணும், ஒரு குழந்தை கருவில் உருவாகி எப்பொழுது நம்முடைய கையில் எடுக்கும் பொழுது நம்ம இது குழந்தைன்னு பார்க்குறோமோ அந்த குழந்தைக்கு அத்தனை தன்மைகளும் இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த மூணுமே குற்றமற்றதா தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக நியாயாதிபதியாக வரும்பொழுது குற்றமற்றதான் நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இந்த வாலிப பிராயத்தில் தான் அதற்கு ஏற்ற அநேக ஆயத்தங்களை, அநேக பிரயாசங்களை, அநேக முயற்சிகளை, அநேக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான திட்டங்களை பண்ணுறதுக்கு சரியான சமயம் இதுன்னு ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் ஒரு பாக்கெட்டில் இருந்து ஐயா சொன்னாங்க உள்ள ஒன்றுமே இல்லை, ஒன்றுன்னா நிறையா கிஃப்டாக எடுத்தாங்க இல்லையா? அதே மாதிரி இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளைப் போல பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்பாகவே இன்னார் இன்ன வீட்டில் பிறப்பாங்க, இன்ன ஸ்கூலில் படிப்பாங்க, இன்ன மாதிரி ஒரு குற்றாலத்தில் ஒரு மீட்டிங்கில் வருவாங்க, விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போய் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நாளை திட்டமிட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உண்மையிலே ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் இந்த இடத்த விட்டு போக போகிறீங்க. இந்த நேரம் ஆவியை குறித்து, ஆத்மாவை குறித்து, சரீரத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம கேட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இனிமேல் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம கருத்தூண்டி நம்ம ரெடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காலத்தை நம்ம பயன்படுத்தலாம். ஒரு நாள் இப்போ குற்றாலத்தில் குளிச்சிங்களா? யாராவது குளிக்க போகலாமா? ஐயா விட மாட்டாங்க. ஏன் விட மாட்டாங்க? காட்டாற்று வெள்ளம் போயிட்டு இருக்கு. போனால் என்ன ஆயிரும்? நமக்கு இழுத்துட்டே போயிடும் அல்லது ராக்கில் போய் அடிச்சிடும். அதே மாதிரி தான் ஒரு தடவை நான் டூர் போயிருக்கும் போது, மெடிக்கல் காலேஜில் டூர் போயிருக்கும் போது பாபநாசம் ஃபால்ஸில் பெரிய ஃபால்ஸு,
அதை சுற்றி ஒரு தடாகம் மாதிரி இடம் இருக்கும். அந்த இடத்துல எனக்கு நீச்சல் தெரிஞ்சதுனால நான் நீந்தி விளையாடிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு சூழல் வந்து என்னை வந்து வேகமாக நீரோட்டம் என்னை வந்து பாதாளத்துக்கு நேராக இழுத்து சென்றது. எனக்கும் அந்த ஃபால்ஸ் வடிஞ்சு கீழே விழுறதுக்கும் 1 அடி தூரம் தான். அந்த ஆழம் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. அது பக்கத்தில் போயிட்டேன். என் பக்கத்தில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட வந்து கை கொடுக்குறேன். ரொம்ப ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் எனக்கு கை கொடுக்கறதுக்கு பயம். ஏன்னா அதில் 1-2 பேருக்கு ஸ்விம்மிங் தெரியாது. கை கொடுத்தா அவங்களையும் சேர்த்து நான் இழுத்துட்டு போயிடக்கூடாது. பக்கத்தில் இருந்து துப்பட்டாவை வீசியிருந்தா கூட என்னை வந்து இழுத்துட்டு போகலாம். ஆனால் அந்த வாட்டர் ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுனால அதை தர்றதுக்கும் பயம். ஆனால் அந்த சமயத்தில் என் உடன் பிறந்த தம்பி வந்து நாங்கள் ஒரு ப்ரேயர் செல்லுக்காக தான் போயிருந்தோம். அதில் கிட்டார் ப்ளே பண்ணுறதுக்காக என்னுடைய தம்பி வந்திருந்தான். அவனை பார்த்து பரிதாபமாக நான் வந்து ஒரு மரண முக அவயவத்தோடு நான் அவனை பார்த்து நான் கையை தூக்குனேன். அவன் என்னுடைய முகத்தில் இருந்த மரண பயத்தை பார்த்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நினச்சிட்டு இருந்தான் நான் சும்மா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. மரண பயத்தை பார்த்துட்டு நான் ஏதோ ஆபத்தில் இருக்கேன்னு சொல்லி ஓடி வந்து ரொம்ப துணிஞ்சு, எனக்கும் அந்த கீழே வெள்ள பாதாளத்துக்கும் உண்மையிலேயே 1 கை தூரம் தான். நான் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுது, ஆனால் ரொம்ப குயிக்காக நடந்து முடிஞ்ச விஷயம். ஓடி வந்து கரெக்டாக அதில் குதிச்சான். எனக்கும் அந்த பள்ளத்துக்கும் நடுவில் அந்த குதிச்ச ஃபோர்ஸில் நான் வந்து தள்ளப்பட்ட போது அவன் கீழே காலை ஊனி அதில் ஒரு ப்ரெஷர் கிடைக்க போய் அதெல்லாம் அவனுக்கு எப்படி ஞானம் வந்துச்சுன்னு தெரியாது. என்னை தள்ளி அந்த நீரோட்டத்தை விட்டு வெளியே தள்ளி விட்டுட்டான். நான் வந்து கிளம்பி நீச்சல் அடித்து வெளியே வந்துட்டேன். அன்றைக்கு நான் ஒருவேளை அந்த பாதாளத்தில் விழுந்திருந்தேன்னா இன்றைக்கு மெடிக்கல் காலேஜ் முடித்திருக்கவும் மாட்டேன், டாக்டராகவும் ஆகியிருக்க மாட்டேன். இந்நேரம் இப்படி நான் உங்கள் முன்னாலே நான் நின்றுருக்க மாட்டேன். எனக்கு ஜீவனை தரணும்னு சொல்லி ஆண்டவர் அன்னைக்கு திட்டம் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஜீவனை தரணும்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய தீர்மானத்தில் குறித்திருந்தார். என் தம்பி நம்ம எல்லாரும் நாங்கள் பயந்து போய், ஏன்னா அது வந்து ஒரு மரண பயமான சூழ்நிலை, தப்பிக்கிறதுக்கு சாதகமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலிருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கிறேன். வேனில் ஏறி உட்கார்ந்தோன்னே அத்தனை பேருடைய முகத்துலேயும் பீதி, அப்படியே அமைதியாக இருக்கிறோம். ஒரே ஒரு அக்கா மட்டும் கேட்டாங்க அந்த என் தம்பியை பார்த்து, எப்படி நீ தைரியமாக குதிச்ச? என் தம்பி சொன்ன பதில் என்ன தெரியுமா? எங்கள் அப்பாக்கிட்ட நானும் எங்கள் அக்காவும் இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணிட்டு இந்த மீட்டிங்காக வந்தோம். திரும்பி போகும் பொழுது அக்காவை எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன்? போனால் 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தைரியமாக குதிச்சேன் அப்படின்னு சொன்னான். இங்கே உட்கார்ந்துருக்கிற அன்பான தங்கச்சி, இன்னைக்கு பார்த்துக்கோங்க, உங்கள் பக்கத்தில் திரும்பி பாருங்க, வலது பக்கத்தில் ஏசப்பா வரும்போது நீங்கள் இவங்க கூட ஏசப்பாவை சந்தோஷமாக ஃபேஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? கை தூக்குறீங்களா? எனக்கு நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதா? உயர்த்திய கரங்கள் எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்க பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பெயர்களும் எழுதப்படுறதுக்கு இன்னைக்கு நீங்க அதே பொறுப்புணர்ச்சியோட, எப்படி என்னுடைய தம்பி என்னை காப்பாற்றணும்னு நினைச்சானோ அதே பொறுப்புணர்ச்சியோட நீங்க அனுதினமும் ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களாமா? ஜெபிப்பீங்களா? சரி, இப்போ இவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்குறோம். கொஞ்சம் எல்லாருக்கும் காலெல்லாம் வலிக்கும். எழும்பி நின்று ஒரு சின்ன உடற்பயிற்சி மட்டும் பண்ணிட்டு உட்காந்துடலாம். எழும்புறீங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு உட்காந்துடலாம். அது என்னன்னு சொன்ன பிறகுதான் தெரியும். சரி, இப்போ அமைதியா எல்லாரும் இடுப்புல கை வச்சுட்டு தலையை மட்டும் மேலே, வாயை மூடிக்கலாம். யாருக்காவது எங்கேயாவது வலிக்குதா? ஆமா, சரி. இப்போ இப்படி பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ எல்லாரும் ஒரு ஜம்ப் பண்ணிட்டு உட்கார்ந்துருங்க. அவ்வளவுதான். சரி,
இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம கேட்டுக்கலாம். சரி, இப்போ யோபு எழுதின புத்தகம், ஆவி, ஆத்மா, சரீரம் 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். 3 சேர்ந்தது தான் ஒரு முழு மனிதன் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். யோபு எழுதின யோபு புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நம்ம அக்கா வாசிப்பாங்க. இப்போ யோபு 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. என்னுடைய ஆவியை உம்முடைய பராமரிப்பு காப்பாற்றுகிறது. ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அதை பராமரிக்கிறதுக்காக பெருக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம், வெள்ளை அடிக்கிறோம், பெயிண்ட் அடிக்கிறோம், உள்ள ஒட்டடெல்லாம் இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கிறோம், ஏதாவது ஒரு கீறல் இருந்தால் கூட சரிப்படுத்துகிறோம். அதே மாதிரி நம்முடைய ஆவியில் அநேக ஆவிகள் உண்டு. சோம்பலின் ஆவி உண்டு. தெரிஞ்ச ஆவிகள்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பொய்யின் ஆவி உண்டு. என்னம்மா? என்ன? பெருமையான ஆவி, எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி, இப்படி நிறைய ஆவிகள் இருக்கு. பொல்லாத ஆவி, விபச்சார ஆவி, இச்சையின் ஆவி, நிறைய ஆவி இருக்கு. இப்படிப்பட்ட ஆவி இருந்தா கூட என்னுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. எப்படி இருக்குது என்னுடைய ஆவி? சத்தமா சொல்றீங்களா? என்னுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. என்னுடைய ஆவியை பராமரிப்பது தேவன். என்னுடைய சரீரத்திற்குள்ள இந்த எல்லா பொல்லாத ஆவிகளும் நுழையாதபடிக்கு என்னை வேலி அடைத்து பராமரிப்பது யாரு? இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு தங்கச்சியும் இப்போ நல்ல மனசுல நினைச்சுக்கோங்க, எனக்குள்ளே நல்ல ஆவி, தேவனுடைய ஆவி தங்கி இருக்கிறது. அவர் என்னை பராமரித்து வேலி அடைத்து காத்து கொள்ளுவார். நம்புறீங்களா? கடைசியில் கேள்வி கேட்பேன் அவங்ககிட்ட. அக்கெல்லாம் வாசிக்கலன்னா அவங்ககிட்ட கேட்டுருவானே. அடுத்தது நீதிமொழிகள் 20:7. அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்த அக்கா வாசிப்பாங்க. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது, அது உன்னத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். உங்க பேர் என்ன? பெர்சியால். மெர்சியால். இவங்க பேரு பிருந்தா. சரி, வாசிக்கிறவங்க பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது நம்முடைய உள்ளத்தை எல்லாம் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. அந்த தேவன் தந்த தீபமாகிய ஆவி என்னை ஆராய்ந்து பார்க்கிறது. இதுக்கு தான் அதிகாலையிலே வாலிப பிள்ளைங்க எழும்புறது. சூரியன் தன்னுடைய முகத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நம்முடைய முகத்தை கழுவிடணும். இங்கே இருக்கிற பிள்ளைங்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நான் தூங்கி எழும்பி என்னுடைய முகத்தை கழுவிடுவேன். ஹாஸ்டலில் இருக்கீங்களோ? வீட்டில் தானா? சரி, அந்த நல்ல பழக்கத்தை சிறு வயதிலே கற்றுக்கொள்ளுங்க. முதிர் வயதில் நீங்கள் விடாதிருப்பீங்க. முகத்தை கழுவிட்டு வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா? சரி, அமைதியாக இருக்கலாமா? சரி, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது. தேவனுடைய ஆவி நம்மிடத்தில் தீபமாக இருக்கும்போது நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தேவனுடைய ஆவி நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சின்ன பிள்ளைங்க இப்போ படிக்கிறோம். எதுக்காக படிக்கிறோம்? வேலை பார்க்குறதுக்கு படிக்கிறோம். எதுக்காக வேலை பார்க்குறோம்? சாப்பிட்றதுக்காக. எதுக்காக சாப்பிட்றோம்?
உயிர் வாழ. எதுக்காக உயிர் வாழ்கிறோம்? எதுக்காக உயிர் வாழ்கிறோம்? இல்லை, எனக்கு கேட்கவே இல்லை. எதுக்கு? என்ன சாதிக்கணும்? எதுக்காக சாதிக்கணும்? ஆ, என்னம்மா? ஏசப்பாவுக்காக சாதிக்கணும். எதுக்காக ஏசப்பாவுக்காக சாதிக்கணும்? என்ன? நமக்கு ஜீவன் தந்திருக்காரு. எதுக்காக ஜீவன் தந்திருக்காரு? நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஜீவன் தந்திருக்காரு. எதுக்காக பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரு? எதுக்காக மன்னிச்சிருக்கிறாரு? அவரை போல வாழ்றதுக்கு. அவருடைய சுவாசம் தான் நம்மகிட்ட இருக்கு, அப்படிதானே? நம்ம எல்லாரும் தேவனுடைய சாயல்ல இருக்கிறோம். தேவனுடைய சுவாசத்தை நமக்கு ஊதியிருக்கிறாரு. அந்த நல்ல ஆவியின் கனிகள் நம்ம இடத்துல காணப்படணும். அதுதான் விருப்பம். அந்த நல்ல ஆவிகளுக்கு பதிலாக சில உலகத்தில் காணப்படுகிற பொல்லாத ஆவிகள் நமக்குள்ள நுழைந்து அந்த நல்ல கனிகளை கொடுக்க முடியாமல் நம்மளை தடுத்திருக்கும் போது அதையெல்லாம் நம்மளை விட்டு வெளியே அனுப்பிச்சு என்ன சித்தத்துக்காக நம்மளை அந்த உலகத்தில் படைச்சி தம்முடைய நல்ல ஆவியை நம்முடைய மூக்கில் சுவாசமாக ஊதி நமக்கு தந்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றுறதுக்காக தான் இவையெல்லாம். பாலியேட்டிவ் கேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் நம்முடைய முல்லரையாவும் அதில் படிச்சிருக்காங்க அந்த விஷயத்தில். அந்த பாலியேட்டிவ் கேர்னா என்னென்னா, ஒருத்தருடைய மரணத்தை தடுக்க நம்மளால் முடியாது. ஒருத்தருடைய மரணத்தை தடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை நீடித்து வாழ வைக்க மருத்துவ விஞ்ஞானத்தினால முடியாது. ஆனால் அவங்களுடைய மரணத்தை டிக்னிஃபைடாக கொடுக்கறதுக்காக சில விஷயங்கள் செய்கிற படிப்பு தான் பாலியேட்டிவ் கேர். இப்போ சில கேன்சர் பேஷண்ட் அல்லது சில மோசமான அழுகி போன புண்ணுனால இருக்கிறவங்க ஒரு பெட்ரில் ஒரு ரூமில் இருந்தாங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஸ்மெல் இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வியாதியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களையும் அன்போட கவனித்து அவங்களுக்கு சகல கண்ணியத்தோடையும் அவங்களுக்கு மரியாதையோடையும் கவனித்து அவங்களுடைய முடிவில் அவங்கள அனுப்பி வைக்கிறது தான் அந்த பாலியேட்டிவ் கேர். ஒரு ரூமுக்குள்ளே அப்படிப்பட்ட மோசமான வாடை உள்ள இருந்தால் நம்ம உள்ளே போயிட்டு வந்தால் கூட நம்முடைய ஆடைகளில் கூட அந்த வாசனை இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட ரூமில் கூட எல்லா ஸ்க்ரீன்லையும் அமிர்தாஞ்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அமிர்தாஞ்சனில் நல்ல விரல் நிறைய எடுத்து எல்லா ஸ்க்ரீன்லையும் தடவி வச்சிட்டோன்னா அந்த ஸ்மெல் எல்லாமே மாஸ்க் ஆயிரும். என்ன ஆயிரும்? மறைஞ்சு போயிடும். அதே மாதிரி சார்கோல் எடுத்து ஒரு ஓரத்தில் தட்டில் திறந்து வச்சிட்டோன்னா அது எல்லா கெட்ட வாசனையும் அது உறிஞ்சிரும். ரூமுக்குள்ளே வாசனையே தெரியாது. ஒன்றும் இல்லைன்னா ஒரு கேண்டில் கொளுத்தி வச்சுட்டா அது கூட கெட்ட வாசனையெல்லாம் உறிஞ்சிரும். இதே மாதிரி தான் நம்முடைய உள்ளத்தில் நல்ல ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. கெட்ட ஆவியின் தன்மைகளும் குணங்களும் அதனுடைய அருவருப்பான விஷயங்களும் நமக்குள்ளே இல்லாமல் நல்ல விஷயங்கள் மட்டும் நம்மிடத்தில் இருக்கிறதுக்காக நல்ல ஆவி கொடுக்கப்பட்டிருக்குது. அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அக்கா வாசிப்பாங்க. வேகமாக நம்ம முடிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. நல்ல ஞானம் இருக்கணும். எது தப்பு இல்லை, டீச்சர் எதுக்கு நமக்கு நல்லதுக்கு சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் எதுக்கு நமக்கு நல்லதுக்கு சொல்கிறாங்கிற உள்ள உணர்வு இருக்கக்கூடிய ஆவி தேவன் தந்த ஆவியாக இருக்குது. ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி. ஆலோசனையும் பலனையும் தரும் ஆவி. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை. எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆவியின் குணாதிசயமாக இருக்குது. எப்போனாலும் ஆண்டவருடைய 2 கண்கள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம அந்தரங்கத்தில் இருக்கும்போதும் சரி, ஃபோனில் தனியாக இருக்கும்போதும் சரி, தனியாக நம்ம சிந்திக்கும் பொழுதும் சரி, பரிசுத்தமாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த 2 கண்களும் தேவனுடைய கண்கள் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேலே தங்கியிருப்பார்.
நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நம்மை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார். ஏசாயா 61:1. அடுத்த சிஸ்டர், அடுத்த பொண்ணு வாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை நம்ம கூட படிக்கிறதுல யாராவது கூட்டத்தோட இல்லாம கவலையா இருக்கிறாங்க, மனசுல தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றதுக்கு உங்க எல்லாருக்கும் தேவன் நல்ல ஆவியை தந்திருக்கிறார். யாரையும் இன்சல்ட் பண்ணவோ ஒதுக்கவோ டிஸ்கிரிமினேட் பண்ணவோ நம்ம இங்க இருக்கிற யாருமே செய்யக்கூடாது. நான் சொல்றது காதுல விழுதாமா? ஆமாவா? ஆமான்னு சொன்ன சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அடுத்தது. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் காட்டுதலையும், சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். சரிம்மா, தேங்க்யூ. நீங்கள் மைக்கில் எழுப்பி நிற்கும் போதே உங்கள் பேரை சொல்லிட்டு வாசித்துருங்க. சரியா? இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கன்னா, எல்லாமே கஷ்டப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும், அடிமைப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். உதாரணமாக ஏதாவது சில பேர் பொய் இதில் பொய்யே நான் சொன்னதில்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பொய்யே சொன்னதில்லை, நான் பொய் சொல்லியிருக்கேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். கைக்களை போடுங்க. சில பேருக்கு இது ஹேபிட்டாகவே இருக்கும், எடுத்தா பொய். சில பேருக்கு வாயை திறந்தா பொய் தான் வரும், வாயை திறந்தா பெருமையான பேச்சு தான் வரும். அவங்களெல்லாம் பார்த்து நம்ம ஒதுக்கக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. சரியா? அது ஒரு ஆவியின் அடிமைத்தனம். பொய்யின் ஆவிக்கே அடிமையாக இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கணும். அவங்க அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவங்கள இன்சல்ட் பண்ணாமல் உதவி செய்யணும். செய்யலாமா? இதை மாதிரி எந்த பழக்க வழக்கம், சில பேருக்கு தன்னுடைய ஆப்போசிட் செக்ஸான இப்போ பாய்ஸ் யாரையாவது பார்த்தா ஒரு வீக்னஸ் இருக்கலாம். அது ஒரு அவங்க ஆண்டவருடைய சாயலாக தான் இருக்காங்க. அவங்கள கெடுத்து வைக்கிறது ஒரு ஆவி. அந்த டைவர்ட் பண்ணி போகாமல் அவங்க நல்ல ஆவிக்குள்ளாக நடத்தப்படுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக கிளாஸ்மேட்ஸாக அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு தான் உங்களுக்குள்ள நல்ல ஆவி கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதாம்மா? புரியுதுன்னா ஆமான்னு சொல்லுங்க. சரி, இதுக்காக தான் நம்முடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்குது. நம்முடைய ஆவி இப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கும் நம்ம குறிக்கப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 1:8 அது மட்டும் வாசித்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமேரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். தேங்க்யூ. பிரீட்டா, இப்போ எல்லாரும் கேட்டோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இந்த வசனம் யாருக்கெல்லாம் பாராம தெரியும்? யாராவது எழுப்பி சொல்லலாமா? மைக் கொடுத்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. அவன் என்னதை போட்டா? நீ சொல்லி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சரி, பரிசுத்த ஆவி நம்மிடத்துல இருந்தா எல்லா இடத்துக்கும் இயேசுவின் சாட்சிகளாக நம்ம இருப்போம். நீங்கள் படிக்கிற காலத்தில்
போய் சொல்லக்கூடாது, உங்கள் ரெக்கார்ட் நோட்டை நீங்களே எழுதணும், மற்றவங்கள வச்சு எழுதக்கூடாது, படம் வரைகிறது நீங்களே வரையணும், பார்த்து எழுதக்கூடாது, எல்லாம் நம்ம செய்கிறதெல்லாம் சொல்லி காட்டுறணும். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கற்றுக்கிட்டு போகணும். உண்மையிலே நான் ஒரு தடவை பரீட்சை எழுதும்போது நான் ஒரு கேர்லெஸ்ஸாக தான், உண்மையிலே எனக்கு அந்த ஆன்சர் தெரியும், கேர்லெஸ்ஸாக தான் தப்பாக எழுதிருந்தேன். சூப்பர்வைஷன் பார்க்குறவங்க பார்த்துட்டு போய் இப்படி கையை மட்டும் ஆட்டிட்டு போனாங்க. எனக்கு அது தப்புன்னு தெரிஞ்சிச்சு. ஏ பி தான் டிக் பண்ணுறது தான். அப்போ ஏ எழுதியிருக்கேன், அதை பாட்டு தப்புன்னா பி டிக் பண்ணணும். நான் அதை எழுதலை. ஏன் எழுதலை? சொல்லி தந்த அந்த மார்க் நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் நம்மிடத்துல அப்படிப்பட்ட பெர்ஃபெக்டான, நான் பெரிய பெர்ஃபெக்ட்னு சொல்ல வரல, எல்லா விஷயத்திலையும் அப்படிப்பட்ட பெர்ஃபெக்டான பரிசுத்தத்தை விரும்புகிறார். அப்போ தான் நம்ம இயேசுவின் சாட்சிகள். நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பார்வையில் பரிசுத்தமாக காணப்படணும், மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாக நான் இருக்கணும், என்னுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கணும், என்னுடைய ஆவி மங்கி எரியக்கூடாது, மங்கி எரிகிற தீபமாக இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களாம்மா? இப்பேற்பட்ட பர்ஃபெக்டான கிறிஸ்தவ சாட்சிகள் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்திலையும் மற்ற உலகத்திலையும் தேவையாக இருக்குது. சுத்த மனசாட்சியோட வாழுகிற கிறிஸ்தவர்கள். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்களா இருக்கோமா, நம்ம ஜெனரேஷனில் அப்படி பரிசுத்தமாக இருக்கும். ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு உறுதி இருப்போமா? இன்னைக்கு எல்லாரும் ஒரு நிமிஷம், இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக நம்முடைய இருதயத்தின் மேலே கரங்களை வைத்து, ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற விதத்தில் நான் பரிசுத்தமாக இருக்கணும், உம்முடைய ஸ்டாண்டர்ட் படி என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம், அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போகலாம். ஆமென். நீங்கள் இப்படிப்பட்ட தீர்மானத்தோட போகிறது ஒன்று தான் இன்னைக்கு ஆண்டவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்தது ஆவிக்கு அடுத்தது என்னது? ஆத்மா. ஆத்மாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஆவியை ஊதும் பொழுதே அவன் ஜீவ ஆத்மாவாயிட்டான். நம்ம ஆத்மாவாக இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஆத்மாவை குறித்து அநேக விஷயங்கள் தெரியும். அந்த அக்காவை மட்டும் வரிசையாக வாசிக்க வச்சுட்டு வேகமாக முடிச்சிடலாம். எண்ணாகமம் 30:5 வாசிக்கிறீங்களா? அடுத்த அக்கா யார் எடுக்கிறீங்களோ அவங்க கூட வாசிங்க. லேட் ஆச்சுன்னா மைக் எடுத்துக்கோங்க. எண்ணாகமம் 30:5. எண்ணாகமம் 30:5. அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் செய்யும்படி தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையையும் அவளுடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் அது நிறைவேற வேண்டியதில்லை. அவளுடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார். இப்போ ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிபந்தனை கொடுத்தீங்க. என்ன நிபந்தனை கொடுத்தீங்க? நான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கணும். இந்த உலகத்தில் பிரச்சனைகள் வரும், சோதனைகள் வரும், டெம்டேஷன் வரும். நம்ம அதுக்கு போகக்கூடாது. இப்போ நினச்சபடி பரிசுத்தமாக இருக்கணும். சரியா? சின்ன சின்ன விஷயங்களில் கூட. அதே மாதிரி ஒரு கேர்ள் ஒரு பொருத்தனை பண்ணுறான். அந்த பொருத்தனை பண்ணும்போது அவங்க அப்பா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டா அவள் அந்த நிபந்தனையை விட்டு விலக்கப்பட்டிருக்கிறாள். கர்த்தர் அதை மன்னிப்பார். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கிறோம், அவங்க அப்பாட்ட போய் சொல்லும்போது அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த நிபந்தனையை அவங்க நிறைவேற்றணும். சரியா? என்ன நிபந்தனை? சில பேர் காணிக்க கொடுக்குறதா நிபந்தனை கொடுப்பாங்க. சில பேர் இன்ன இடத்துல நான் மிஷினரி டாக்டராக இருப்பேன் அப்படின்னு நிபந்தனை, ஆண்டோரிடத்துல நிபந்தனை வச்சு சில விஷயங்கள் ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். என்னுடைய பையன், மூத்த பையன் ஒரு பெரிய ஏணியிலிருந்து தலைகீழ கீழே விழுந்துட்டான். தலைகீழ கீழே விழுந்து அவனுக்கு அன்கான்ஷியஸ் ஆகி ஃபிட்ஸ் வந்துட்டு 15 நிமிஷமாக அவனுடைய ஃபிட்ஸ் நிற்கவே இல்லை. நிறைய மருந்துகள் கொடுத்த பிறகும் நிற்கவே இல்லை. அப்போது பீடியாட்ரிஷியன்ஸ் சொன்னாங்க, இவன் ஒருவேளை அவனுடைய ஃபிட்ஸ் சரியானா கூட
எவ்வளோ நேரம் இவனுடைய பிரெயினில் வந்து ஆக்சிஜன் இல்லாமல் கஷ்டப்பட்டானோ தெரியாது. அதனால் ஒருவேளை அவன் பிழைச்சாலும் அவன் வந்து செயல்பாடு இல்லாமல் இருப்பான் அப்படின்னு எனக்கும் அது தெரியும். என்னுடைய மூத்த பிள்ளை அநேக வாக்குத்தத்தங்களோட பிறந்த பிள்ளை. அப்போ நான் அப்படியே வறண்டாலும் அப்படியே முழங்கால் போட்டேன், ஆண்டவரே இந்த பிள்ளைய நீங்கள் தந்தீங்க. எனக்கு எங்கள் சவுத் இந்தியாவில் நகைகள் தான் முக்கியம். சிஎஸ்ஐ கிறிஸ்டியன்ஸ்னால் என்ன முக்கியம்? கோயிலுக்கே கம்யூனியனுக்கே நம்ம என்ன தான் போட்டுட்டு போவோம்? ஃபேஷன் ஷோ மாதிரி தான் போவோம். உண்மை தானே? நான் இன்னைக்கு உங்களுடைய சமூகத்தில் நான் சொல்கிறேன், இந்த நகை எல்லாத்தையும் கொண்டு காணிக்கையாக போட்டுறேன், என் பிள்ளைக்கு இந்த வியாதி சரியாகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எழுப்பி போகிறேன். என் பையனுக்கு ஃபிட்ஸ் இல்லை, அன்கான்ஷியஸ் இல்லை. அவன் முன்னாலே எங்கள் அண்ணே நின்றுட்டு இருந்தாங்க, மாமா அப்படின்னு வாயை திறந்து கூப்பிட்டான். அந்த தேவன் இன்னைக்கும் ஜீவனுடையவராக இருக்கிறார். பொருத்தனையின் ஜெபத்துக்கு தேவன் நிச்சயமாக பதிலளிக்கிறவராக இருக்கிறார். இங்கே இருக்கிற பிள்ளைங்க மனசில் சின்ன வயசுலேயே வச்சுக்கோங்க, தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனையோடு செய்யுங்க, அந்த பொருத்தனையும் நிறைவேற்றுங்க. உங்களுடைய ஆத்துமா குற்றமற்றதாக இருக்கும்படி அப்படி செய்யுங்க. இது வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பொருத்தனையை செஞ்சோன்னா அதை நிறைவேற்றணும். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய ஆத்துமா குற்றமற்றதாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பொருத்தனைகள் பண்ணியிருக்கலாம். என்ன பொருத்தனைகள் தெரியுமா? புது வருஷம் வரும்போது என்ன பொருத்தனை பண்ணுவோம்? கரெக்டாக இந்த வருஷம் போய் சொல்ல மாட்டேன், இந்த வருஷம் பைபிள் ஒழுங்காக வாசிப்பேன், இந்த வருஷம் ஜெபம் பண்ணுவோம். அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட உண்மையுள்ளவங்களாக இருக்கணும். எல்லாரும் ஆண்டவர்கிட்டையாவது அம்மா கிட்டையாவது ஏதாவது ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருப்பீங்கல்ல, பண்ணியிருக்கீங்களா? யாரெல்லாம் அந்த பொருத்தனையை நிறைவேற்றிருக்கீங்களா? நிறைவேற்றலை அப்படின்னு நினைக்கிறவங்க சும்மா கை தூக்குங்க பார்க்கலாம். சரி, அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள வேண்டிய விஷயம், இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா குற்றமற்றதாக இருப்பதற்கு ஆண்டவர் ஒரு சமயம் தந்திருக்கிறார். ஆண்டவர் இடத்துல சொல்லுவோம், ஆண்டவரே நான் குற்றமற்றவளை, இந்த பொருத்தனை விஷயத்தில் நான் குற்றமற்றவளாக இருக்கணும். என்னுடைய ஆத்துமானே அந்த எண்ணாகமத்தில் வருது. ஏதாவது ஒரு பொருத்தனை, ஏதாவது ஒரு உடன்படிக்கை, ஏதாவது ஒரு நிபந்தனை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம மனம் பதறியோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியோ உணர்ந்தோ சொல்லியிருந்தோன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தில் கைகளை வைத்து, ஆண்டவரே நான் எப்படி உங்களுடைய சமூகரி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களில் நின்று எளியவனுடைய ஆத்துமாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பரிசத்தில் நிற்பார். நம்முடைய ஆத்துமா, அதாவது பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, ஒருவன் மரிக்கும் பொழுது அவனுடைய ஆவி கர்த்தரிடத்தில் போயிடுது, சரீரம் மண்ணுக்கு போயிடுது. அது யார் தெரியுமா? ஏசப்பா. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆத்துமா இருக்கு. இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். ஆனால் ஆத்துமா நித்திய ஜீவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்துமா ரட்சிப்படைந்து குற்றமில்லாத காக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வாழணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் உங்கள் எல்லாரையும் இந்த இடத்துல அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. புரியுதாம்மா? சரி, இப்போ இந்த பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஆவி முடிஞ்சாச்சு, ஆத்மா முடிஞ்சாச்சு, சரீரம். அதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸசைஸ். எழும்பிடலாம், டக்குன்னு எழும்புங்க சுறுசுறுப்பா. எல்லாரும் எழும்பியாச்சா? இப்போ எல்லாம் யாருக்கெல்லாம் கொட்டாவி விடணுமோ விட்டுக்கோங்க. சரி, இப்போ எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா மேக்சிமம் எவ்வளோ காற்றை உள்ளே இழுக்க முடியுமோ உள்ளே இழுத்து, எவ்வளோ நேரம் அந்த மூச்சை உள்ளே அடக்கி வச்சிருக்க முடியுமோ வச்சுட்டு வெளியே விடுங்க பார்க்கலாம். நான் உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் விட்டுருக்கேன், ஆனால் இன்னும் வச்சுருக்கலாம். எவ்வளோ நேரம் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்கள் லங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், சரியா? இப்போ பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய லேசாக தட்டிட்டு உட்காந்துருங்க. ஏன் தட்ட சொன்னேன் தெரியுமா? யாருக்கா தெரியுமா ஏன் தட்ட சொன்னேன் தெரியுமா? தெரியுமா? தெரியாதுன்னா கை தூக்குங்க. ஏன் தெரியுமா? ஒரு குழந்தை பிறந்த உடனே மூச்சே எடுக்காமல் இருக்கு, அல்லது ஒரு குழந்தை அழுதுகிட்டு மூச்சு அடங்கி போய் கிடக்குது,
என்னுடைய ஹஸ்பண்ட் ஒரு தடவை அப்படி தான் இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போது சுவாசமே இல்லாமல் இருந்தது. அப்பொழுது இந்த ஸ்கேப்புலான்னு சொல்கிறோம்ல, ஷோல்டர் பிளேட், அதில் ஓங்கி ஒரு தட்டு தட்டுனா அந்த அதிர்ச்சியில் மூச்சு வந்துடும். இயேசுவே எனக்கு இந்த உயிர் வேணும்னு சொல்லி நான் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு தட்டு கொடுத்தேன், அவங்களுக்கு உயிர் வந்தது. அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான் அதை உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சரியா? சரி, இப்போ சரீரம். ஒன்று தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2. நீ சங்கீதம் எடுத்து வச்சிருக்க, என்ன அதை வாசித்துரு. சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இது போன சப்டைட்டில் உள்ளது. சரியா? ஆத்துமாவை காப்பாத்துறாரு யார்? ஆண்டவர் காப்பாத்துறாரு. இப்போ அடுத்த வசனம் எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 2:10. 1 தீமோத்தேயு 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். சரி, இப்போ சரீரத்தை பற்றி பார்க்குறோம். சரீரத்தினுடைய அலங்கரிப்புன்னா நமக்கு சொல்லவே சொல்லியே தர வேண்டாம். இங்கே இருக்கிறல யாரெல்லாம் பியூட்டி பார்லர் போயிருக்கோம் இது வரைக்கும்? கை தட்டுங்க எல்லாரும். சரி, கீழே போட்டுக்கோங்க. சரி, பைபிளில் அலங்கரிப்புன்னு சில விஷயம் போட்டிருக்கு. இப்போ எல்லாரும் கவனிக்கலாமா? எல்லாரும் கவனிக்கலாமா? சரி, பைபிளில் அலங்கரிப்புன்னு சில விஷயங்கள் போட்டிருக்கு. தகுதியான வஸ்திரம், நாணம், நல் ஒழுக்கம், இதெல்லாம் தகுதியான அலங்கரிப்பு அப்படின்னு போட்டிருக்கு. இன்னும் சில விஷயத்தில் அமைதல். இப்போ யாருமே பேசாமல் கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப முக்கியமான பெண்களுக்குரிய விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். சரியா? நம்ம வீட்டில் ஒரு விலையுயர்ந்த நெக்லஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பார்க்குறபடி வாசலில் தொங்க போடுவோமா? ஏன் சிரிப்பு வருது? எங்கே வைப்போம்? நம்ம உடம்புலையும் சில ப்ரெஷியஸான பிளேசஸ் இருக்குது. அதை ப்ரைவேட்டாக பொக்கிஷமாக பாதுகாப்பாக தான் வச்சுருக்கோம். எல்லாருக்கும் பெரிய பிள்ளைங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுதான் தகுதியான வஸ்திரம். கம்யூனியனுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபேஷன் ஷோ மாதிரி போகக்கூடாது. தகுதியான வஸ்திரம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தாயார் கம்யூனியன் சர்வீஸ்க்கு போகணுன்னாவே ஒயிட் ட்ரெஸ் மட்டும்தான் போட சொல்லுவாங்க. அதுக்கும் சில கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கக்கூடாது, நீட்டாக முக்காடு போட்டிருக்கணும், முடியை நல்லா பின்னி இருக்கணும். கோயிலுக்கு போகும்போது முடியை விரிச்சே போடக்கூடாது. பட்டிக்காட்டில் முடியை விரித்து போட்டால் அது வேற ஒரு அர்த்தம். ஆடுறவங்க தான். அப்படி சில தகுதியான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வேதத்தில் உட்காருங்க, இன்னும் தகுதியான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அமைதியாக அடக்கமாக இருக்கணும், தகுதியான வஸ்திரமாக இருக்கணும். சரீரத்தை அப்படி காத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்முடைய சரீரம்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்ணை சரீரத்துக்கு தீபமாக ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு அந்நிய பெண்ணை நான் நோக்கக்கூடாது, அந்நிய ஆணை நான் நோக்கக்கூடாது, தேவனையே நான் நோக்கணும். யாரை நோக்கணும்? என்னுடைய கண்கள் தேவனை மாத்திரம் நோக்கணும். தேவையில்லாத விஷயங்களில், செல்ஃபோன்களில், தேவையில்லாத சேனல்ஸில், தேவையில்லாத யூடியூப் ப்ரோக்ராம்ஸில் பார்க்கக்கூடாதுமா. என் கண்களோட உடன்படிக்கை பண்ணணும். நான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணோம்ல, என்னுடைய கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணணும். இப்போ நம்முடைய வேதத்திலேருந்து நம்ம வாசிக்கலாம். இன்னொரு விஷயம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம்.
ரொம்ப மெதுவாக எழும்புறாங்க. என்னம்மா சொல்லுங்க சீக்கிரமா. இந்த அவ எடுத்துட்டாலாம், அவள் எழும்பிட்டான். பர்த்டே சில்ட்ரன்லாம் பேபிஸ் மாதிரி பண்ணுறாங்க. என்னம்மா? தாழ்ந்த சகோதரன் தான் உயர்ந்த பட்டணத்தை குறித்து அதுவா? யாக்கோபு 1:19. ஆகையால் என் பிரியமான சகோதரரை யாவரும் கேட்கிறதற்கு, இதை எல்லாரும் சொல்லலாம். யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாகும் இருக்க கடவர்கள். சரீரம் ஆண்டவருக்கு முன்பாக அக்செப்ட் ஆகணும்னா இந்த வசனத்தை மறக்காதீங்க. யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும். இந்த வசனத்தை யாராவது எழும்பி சொல்றீங்களா? ஐயா உங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுத்துருங்க ஐயா. இந்த வசனத்தை யாராவது எழும்பி மனப்படமா சொல்றீங்களா? யாவரும்ல இருந்து சொன்னா போதும். தேங்க்யூ ஐயா. அப்புறமா உங்களுக்கு ஒரு, உன் பேர் என்னது? நீங்க தரலன்னா ஐயா விடாதீங்க. என்ன யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க வேண்டும். இதுதான் சரீரத்தின் கட்டுப்பாடு. என்ன சொன்னாலும் கேட்கணும். மெயினாக எங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும். யாராவது திட்டிகிட்டு இருந்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யக்கூடாது? பதில் சொல்லக்கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும். பேசுறதுக்கு என்ன செய்யணும்? கையை வாயில் வச்சுக்கிட வேண்டியதும். அடுத்தது 3வது என்னது? கோபிக்கிறதற்கு. நமக்கு எந்த விஷயத்துலையும் கோபம் வரக்கூடாது. கோபத்தை கட்டுப்படுத்த பழகணும். கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? இங்கே இருக்கிறதுல யாராவது சொல்லுவாங்க உனக்கு மூக்குக்கு மேலே கோபம் வரணும். எனக்கும் கோபம் வரும். இங்கே உங்களில் யாருக்கெல்லாம் கோபம் வரும்? நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம், அந்த வசனத்தின் மேலே கையை வச்சு இப்போ ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நான் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க உதவி செய்யுங்க. சரியா? முதல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு படித்தோம். 2வது என்ன படித்தோம்? கண்ணு தீதான காரியங்களை பார்க்கக்கூடாது, தீதான விஷயங்களில் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத கண்ணுக்கு உடன்படிக்கை பண்ணணும்னு பார்த்தோம். அடுத்தது காது, வாய், மனசு, இந்த 3க்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது பார்ப்போம். யோபு 20:11. யோபுவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவங்க வாசித்து பேர் சொல்லிட்டு வாசிங்க. இப்போ அவங்களாம் நினச்சிருக்காங்க நம்மளுக்கு இந்த பர்த்டே வராமல் போயிடுச்சு இந்த மாதத்தில், இப்படி முன்னால் உட்காந்துருக்கலாமே நல்லா. என்ன ரீஜோ வாசிங்க. ரீஜோ. யோபு 20:11. அவன் எலும்புகள் அவனுடைய வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்து அவனோட கூட மண்ணில் படுத்துக்கொள்ளும். இப்போ எல்லாரும் வாலிப வயதில் இருக்கிறோம். சரியாம்மா? இதில் நான் யாருமே வாலிப வயது இல்லை, நான் கிழவன் ஆகிட்டேன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. கிளவி ஆகிட்டேன். வாலிப பிள்ளைங்க தானா? அப்போ எழும்பி ஒரு குதிச்சுட்டு உட்காருங்க. அப்போ பேச்சு தான் வருது. எழும்பி ஒரு குதிச்சுட்டு உட்காந்துருங்க. டக் 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 டக். உட்காந்துட்டவங்கள எழுப்பி விடுங்க சைடில். சரி, உட்காந்துக்கோங்க. இந்த பக்கம்லாம் நிறைய பேர் எழும்பவே இல்லை. சரி, அமைதி அமைதி அமைதி. இந்த பால வயதில் நல்லா கவனிச்சுக்கோங்க, பயங்கரமான விஷயம். இந்த பால வயதில் பாவம் செஞ்சா, ஏதாவது தவறு செஞ்சா, பாவம் செய்யாமல் யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னு சொல்கிறீங்க. பாவம் செஞ்சா, சிஸ்டர் கொஞ்சம் இங்கே பாருங்க, கவனம், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாலிப வயசில் ஏதாவது பாவம் செஞ்சா அந்த பாவம் அவனுடைய எலும்புகளோட படுத்துக்கொள்ளுமா. எது வரைக்கும்?
கல்லறைக்கு போகிற வரைக்கும், நியாய தீர்ப்பின் நாளில் அது வந்து நமக்கு விரோதமாக சாட்சி சொல்லும். எலும்பு, நம்ம சரீரத்தின் அவயவமாகிய எலும்பு, வேதம் சொல்கிறது அவனுடைய வால வயதின் பாவங்கள் அவன் எலும்புகளோடே படுத்துக்கொண்டு நியாய தீர்ப்பன்னைக்கு வந்து சாட்சி சொல்லும். வாலிப வயசில் நல்ல பிள்ளைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. வாலிப வயதில் எந்த பாவமும் செய்யாதபடிக்கு தன்னைத்தானே சுத்தமாக காத்து கொள்ளுகிற வாலிபன் பாக்கியவான். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு தான் 13 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே தான் ஒவ்வொருத்தருடைய எலும்பும் திடனாகணும். எப்படி திடனாகும்? தெருவில் போய் நல்ல வெயிலில் விளையாடினா தான் நம்முடைய எலும்பு வந்து மினரலைஸ் ஆகி டென்ஸாக இருக்கும். ஆனால் இன்றைக்குள்ள வாலிப பிள்ளைங்களுடைய விளையாட்டு எங்கே இருக்குது? செல்ஃபோனில் இருக்குது, டிவியில் இருக்குது. வீட்லேயும் வேலை கிடையாது. சுவிட்சை தட்டினா மிக்சி, சுவிட்சை தட்டினா கிரைண்டர், சுவிட்சை தட்டினா வாஷிங் மிஷின். தயவுசெய்து உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ளுற விஷயம் என்னென்னா, அனுதினமும் 1 மணி நேரமாவது அவுட்டோர் கேம் விளையாடுங்க, உடல் பயிற்சி செய்யுங்க. அப்பொழுது தான் உங்களுடைய எலும்பு ஆரோக்கியமாக இருக்கும் சரீரத்தில். அப்படி உடற்பயிற்சி சொல்லும்போது உங்களுடைய மனதும் நல்ல சாதகமான சூழ்நிலையாகி தவறான பாவங்களுக்கு நீங்கள் விலகி இருப்பீங்க. அப்பொழுது உங்களுடைய வால வயதின் பாவங்கள் எலும்புகளுக்குள்ளே போகிறதுக்கு பதிலாக உங்கள் வால வயதின் எலும்புகள் திடனாகி ஒவ்வொரு எலும்புக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தைகள்னால நிரப்புங்க. உங்களுடைய நியாய தீர்ப்பின் நாளின் போது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாகவும் பேரானந்தத்தையும் தருகிற ஒரு வாழ்க்கையும் உங்களுக்கு அமையும். நல்லா கவனிச்சிட்டிங்களாம்மா எலும்புகளை குறித்த விஷயம்? அடுத்த விஷயம் பாருங்க, ஏசாயா 52:7. ஏசாயா 52:7. அடுத்தவங்க எபேசியர் 2:10 எடுத்துக்கோங்க. கை வாஸ்தருங்க. சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. சரி, எபேசியர் 2:10 அடுத்தவங்க வாஸ்தருங்க. நம்ம கால்கள் வந்து சுவிசேஷத்தை சொல்றதுக்காக நடந்தாதான் அந்த கால்கள் அழகு. அவங்கவுங்க கால்களை தடவி பார்த்துக்கோங்க. இது ஆண்டவருடைய சமூகத்தில் அழகானதாக கருதப்படணும்னா சுவிசேஷத்தை சொல்றதுக்கு இந்த கால் நடந்து போகணும். அடுத்தது நீங்கள் வாஸ்தருங்க. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்கு சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நம்முடைய கைகள் வந்து நற்கிரியைகளை செய்கிறதுக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு. இந்த கையினால் எந்த தீங்கும் செய்யக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. தேங்க்யூ. நீங்கள் போகலாம் உங்கள் இடத்துக்கு. இப்பொழுது கூட 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க. டேக் ஹோம் மெசேஜ் என்ன தெரியுமா? ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் குற்றமற்றதாய் காத்து கொள்வதற்காக தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நாசியிலே சுவாசத்தை வைத்திருக்கிறார். அதனால் நமக்குள்ள நல்ல தேவ ஆவி காணப்படுகிறது. அப்பொழுது ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம், இப்படிப்பட்டதான குணங்கள் காணப்படணும். இது நம்முடைய வாயில் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தணும். அப்போது நம்ம எல்லாரும் நம்ம இருக்கிற இடத்துல கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருப்போம். எப்படி இருப்போம்? சாட்சிகளாக இருப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இந்த செஷன் முடிச்சிடலாம். நம்முடைய பெல்ஸ் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து சாப்பிட்டுட்டு வந்த பிறகு அங்கே கோரியோவை பண்ணுவாங்க. சரியா? இப்பொழுது தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணலாம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல மத்தியான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் நம்முடைய சமூகத்தில் குற்றமற்றதாக இருப்பதற்காக எங்களுடைய உள்ளத்தில் நீர் நல்ல ஆவியை தாரும். எங்களுடைய ஆத்மா
பாவமர கழுவி சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வருகையிலே உம்மை சந்திக்கிற நாள்களே எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் மகிழ்ச்சியாய் உம்மிடத்திலே ஒப்படைத்து பேரானந்தம் அடைய எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சரீரத்தை தந்திருக்கீங்கப்பா, தீர்க்காயுசோட ஆரோக்கியமாக நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் நாங்கள் நிறைவேற்றி அதன்படி உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபி